Oh my goodness. Wait. Not only one side. Wait. Imagine. Look at my eyes. ஓகேங்களா? Okay. It's a process of extraction. நீங்க எந்த அளவுக்கு imagine பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியா அதை கண்டுபிடிக்க முடியும். Okay. So look into my eyes. Do you feel something? No. Miracles happens anytime. You see that? Big. Boom. It's us. இந்த மேஜிக் எப்படி ஆச்சரியம் தருமோ அவங்களும் ஆச்சரியம் சும்மா டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்களை வந்து ஏமாத்துறாங்க இந்த ஃபால்ஸ் வே அண்ட் வி மெஜிஷியன்ஸ் ஆல்வேஸ் ஃபைட் அகேன்ஸ்ட் தெம் ஆல்வேஸ் வி ஆர் த கம்யூனிட்டி ஆல்வேஸ் ஃபைட்ஸ் அகேன்ஸ்ட் தெம். இப்போ சொல்கிறது தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைண்டை வந்து ரீட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸை வந்து எங்களால் படிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதுவே போய் தான். ஒன்ஸ் அகேன் ரிப்பீட், யுவர் மைண்ட் இஸ் எ மாஸ்டர். உங்கள் மைண்டு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃபே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாற்றலாம். Hello everyone, welcome to Master the Mic, yet another podcast with me, your host Monisha. ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எக்கச்சக்கமான பம்பார்ட்மெண்ட்ங்க. நம்மளுக்கே மெமரி லாஸ் ஆகிற அளவுக்கு அவ்வளோ கான்டென்ட் நம்மளோட ஃபோனாக இருக்கட்டும் இல்லை டிஜிட்டல் மீடியாவில் இருக்கட்டும் அவ்வளோ கொட்டி கிடக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் நிறைய தடவை எனக்குள்ள ஒரு கேள்வி வரும், நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறோமா இல்லை அந்த மைண்டு தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசுலையும் இருந்திருக்கு அப்படின்னு இந்த எபிசோட் உங்களுக்காக தாங்க. இன்றைக்கி இருக்கிற ஈரா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃப்ளூயன்சிங் ஈரா. இன்ஃப்ளூயன்சிங் ஈரான்னு சொல்ல போது ஒன்று நம்ம யாராவது சொல்கிற விஷயத்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறோம், இல்லை அப்படின்னு நம்ம யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அது ஒரு நல்ல விஷயமாவே பார்க்கலாமே. அது ஒரு பிஸ்னஸ் ஓனராக ஒரு கரெக்டான விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுன்னு இருக்கலாம், இல்லை ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடே நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே இன்ஃப்ளூயன்சிங் இஸ் அ பியூட்டிஃபுல் திங். பட் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட மைண்ட் பர்ஃபெக்டான பொசிஷன்லையும் கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கெஸ்ட் இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் பர்சன். ஹீ இஸ் நோன் ஆஸ் கண்ணன் த ஷோ மேன். இவர் வந்து ஒரு மென்டலிஸ்ட், ஹிப்னோ தெரபிஸ்ட் அண்ட் அ மைண்ட் செட் கோச்சுங்க. இன்றைக்கி நம்மளோட பாட்காஸ்ட் ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாதுங்க. இட்ஸ் கோட் பி அன் இன்ஃபோடெயின்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி அவர் என் மைண்டை ரீட் பண்ணுறாரா இல்லையா அப்படின்றது பார்த்துக்கலாம். அண்ட் அபவ் ஆல் எப்படி ஒரு பாடி லாங்குவேஜை நம்ம ரீட் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு பல கோல்ஸ் இருக்கும், ஆனால் இந்த மைண்ட் எப்போ பார்த்தாலும் நடுவில் வந்துட்டு உங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ணாமல் வச்சிருக்கிற அந்த கோல்ஸை எப்படி ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற பல ட்ரிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறாரு. அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ அ ஸ்டேஜ் பெர்ஃபார்மர். ஹீ இஸ் கோயிங் டு வாவ் வித் wonderful tricks for us. So why are we waiting? So let's connect with the wonderful guest of today. Hi Kannan, how are you? Hi guys, how are you? எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். Yes. Hi எப்படி Monisha. இருக்கீங்க? All good Monisha. Magical life. Everything going fantastic. Great, good to know that. So let's begin. Kannan the show man அப்படின்றத நீங்க வந்து உங்களே டேர்ம் பண்ணியிருக்கீங்க. Yeah. So I want to know Kannan on stage எப்படி, off stage எப்படி? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் சொல்கிறது ஒரு நார்மல் பர்சன் தான். ஓகேங்களா? பட் இட்ஸ் அ வெரி டிபிக்கல் நார்மல் பாய், பட் ஐ ஹேவ் அ கிரேசி ட்ரீம்ஸ் அண்ட் தட்ஸ் வை ஐ பிகம் அ மென்டலிஸ்ட். Right. ஸோ மேபி நிறைய பேர் கேட்பாங்க, கண்ணன் லைக் நீங்கள் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்படி இதெல்லாம் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிங்க. பேசிக்காக கண்ணன் சொல்கிறவங்க ஒன்ஸ் அகெயின் டிபிக்கல் பாய். நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு நார்மல் பையன் தான். ஓகேங்களா? படிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டோமா எல்லாருக்கும் இருக்கும். நான் எப்படின்னா வந்து ஒரு பேக் பெஞ்சும் கிடையாது, ஃப்ரண்ட் பெஞ்சும் கிடையாது, மிடில் பெஞ்சு. யாருக்குமே எவனுக்குமே தெரியாது. ரைட்டா? ஸோ ஏதாச்சும் பண்ண மாட்டோமா, புதுசாக நம்ம அட்டென்ஷன் நமக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு ஐ ட்ரை டிஃப்ரெண்ட் திங்ஸ். லிட்டலாக வந்து இன் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் லைக் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகேங்களா? என்ன இருக்கோ ஜாயின் பண்ணிவிடுவேன். ஃப்ரம் என்சிசிலேருந்து ஆர்எஸ்பி, என்எஸ்எஸ், இது வரைக்கும் ஐ ஹேவ் ஹாப்பி டு சே தட் எதில் தான் நான் வந்து இன்வால்வ் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பேனோ அதில் ஐ வில் பிகம் அ லீடர். ஐ வாஸ் அ ஸ்கூல் பீப்பிள் லீடர். என்சிசியில் ஐ வாஸ் அ ஜூனியர் அண்டர் ஆஃபீஸர். ஸோ அதே மாதிரி தான் டான்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், கவிதை ட்ரை பண்ணியிருக்கேன், எக்கச்சக்கம் என்னமே ட்ரை பண்ணியிருக்கேன், கோடிங், வெப் டெவலப்பிங், எக்கச்சக்கமாக ட்ரை பண்ணி லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம் வந்தது தான் மேஜிக். ஓகேங்களா? மேஜிக்னு விஷயம் எப்படி நான் கற்றுக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லி லேட்டாக சொல்கிறேன். நம்ம ஏன்னா அது வந்து நம்மளோட மைண்ட் செட் பேசும் போதே நான் எப்படி அதை பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ மேஜிக்கை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சு தென் ஐ காட் சம் நேஷனல் அவார்ட். ஸோ மேஜிக்கோட அடுத்த ஆர்ட் ஃபார்ம் என்ன, அட்வான்ஸ் மேஜிக், பிஹெச்டி ஆஃப் மேஜிக் என்னென்னு பார்க்கும்போது தான் இட்ஸ் ஆல் அபவுட் மைண்ட். பிகாஸ் எனக்கு மைண்டை பற்றி ஒரு கியூரியாசிட்டி எப்பவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் நிறைய ஹியூமன் சைக்காலஜியை பற்றி வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். மேஜிக்னு சொல்கிறது எல்லாருமே என்ன நினச்சிருப்பாங்கன்னா மேஜிக்னா ஒன்று தான் நினச்சிருப்பாங்க. பட் மேஜிக்லேயே எப்படி இன்ஜினியரிங்கில் வேறு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ, மேஜிக்கில் பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஐ எம் ஸ்பெஷலைஸ்ட் ஆன் மைண்ட் ஃபார்ம் ஆஃப் மேஜிக் விச் இஸ் கால்ட் மென்டலிசம். ஓகேங்களா? ஸோ ஐ எம் ஸ்பெஷலைஸ்ட் ஆன் தேட். அண்ட் பேசிக்காக நானும் ஒரு இன்ஜினியர் தான். இன்ஜினியர் டேர்ன் இன்டு என்டர்டெய்னர். ஸோ இன்ஜினியரிங் முடித்தேன். தென் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா டீகத்ரான் சொல்கிற ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் ஐ வாஸ் பிளேஸ்டு தேர்.
I was literally ஒரு 2 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐ டேக் கேர் ஆல் த ஆப்ரேஷன்ஸ். ஸோ பேசிக்காக ஐ பிகம் அ டெய்லி மேனேஜர். சடனாக வந்து கோவிட் டைம் ஆக்சுவலாக அது கோவிட் டைம் முடித்தவொடனே அதை ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு க்ரூஸ் ஷிப்பில் பேசிக்காக கார்னிவல் க்ரூஸ் ஷிப்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய சொகுசு கப்பல், டைட்டானிக் மாதிரி ஒரு 5000 பேர் கொண்ட போகக்கூடிய ஒரு கப்பலில் ஐ வாஸ் ஹையர்டு பை அஸ் என்டர்டெய்னர் தேர். நினச்சி பாருங்களேன் மோனிஷா, ஒரு நார்மல் பையன், ஒரு ஜஸ்ட் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 20,000 சேலரி தான். ஆனால் வந்து லைஃப் அப்படியே தோசை திருப்பி போட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் சேலரி. உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு பல நாட்டு மக்கள்கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உங்கள் பேஷன் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 2 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணேன். லிட்டரலாக வந்து கிரேசி எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் எவ்ரி டே ஐ நீட் டு பெர்ஃபார்ம் 6 hours per day, which is eat, perform, repeat. நான் வந்து என் லைன் எப்படி சொல்லுவேன்னா, பிஃபோர் த க்ரூஸ் ஷிப், ஆஃப்டர் த க்ரூஸ் ஷிப். பிஃபோர் த க்ரூஸ் ஷிப் ஐ எம் அ வெரி நார்மல் பர்சன். ஆஃப்டர் த க்ரூஸ் ஷிப் ஐ பிகம் எ ப்ரோ. ஸோ 6 hours ஸ்ட்ரைட் ஃபார் 2 years நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் மோர் தேன் ட்வைஸ் தேன் ஆவரேஜ் மெஜிஷியன். நான் மட்டும் கிடையாது, இப்போ இந்தியாவோட டாப் என்டர்டைனர் மேஜிக் என்டர்டைனர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் ஷிப்பில் ஒர்க் பண்ணவங்களா இருப்பாங்க. ஸோ நவ் ஐ பேக் டு இந்தியா. ஒரே ஒரு டைம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஐ ஹேவ் அ பேபி. ஸோ ஐ வாண்ட் டு பேக் டு இந்தியா. And I started as a career as a mentalist. So mentalism, I primarily perform for corporates, Monisha. So there on the pathina, more than magic, people love mentalism. So I come up with the act called something primarily a mind reader as a mentalism show, mix up little magic. So that's what I'm actually doing now. கிரேட், குட் டு நோ தட். இதுலேருந்து எனக்கு கிடைச்ச ஒரு பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் எப்படின்னா, ஒரு சர்வசாதாரண மனிதரோட வாழ்க்கை எப்போ வேணுமோ திரும்பலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நம்மளோட கண்ணனோட ஸ்டோரியிலேருந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு ஃபீல் ஆச்சா அப்படின்றது சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ கண்ணன், வீல் கோ இன்டு த வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நிறைய பேருக்கு வந்து மேஜிக், மென்டலிசம், ஹிப்னோதெரப்பி, ஸோ இது மூணுமே ஒரு 3 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸாக பார்க்குறோம். ஆனால் இது மூணுத்துக்குமே ஏதாவது ஒரு பொருத்தம் இருக்கா? இது எல்லாத்துக்குமே காமனாக பின் பண்ணுறது சைக்காலஜியா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. ஸோ ப்ளீஸ் டெல் அஸ் ஃபர்ஸ்ட் டிஃபைன் வாட் இஸ் மேஜிக், மென்டலிசம் அண்ட் ஹிப்னோதெரபிஸ், அண்ட் தென் யூ சே இஃப் தெர் இஸ் எனி கனெக்ஷன் பிட்வீன் ஆல் தி 3. I really want to answer this. It's a very nice question because most people மேஜிக்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெடிஷன் கேட்டாலே ரொம்ப குழப்பி தான் பதில் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, மேஜிக்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேஜிக் கீழே பல கேட்டகரிஸ் இருக்குது. ஓகேங்களா? மேஜிக் இப்போ ஆரம்பிக்கல. நம்ம மேஜிக்னு என்ன ஆச்சரியம். ஓகேங்க, தட்ஸ் ஆல் அபவுட் த டேர்ம் ஆஃப் மேஜிக். இப்போ நம்மளோட கற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் கண்டுபிடிச்ச காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக்கான ஆச்சரியம் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ மேஜிக்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் மோனிஷா. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்களை அப்படியே நான் காற்றுல மிதக்க வைக்கிறேன், அப்படியே ஃப்ளோட் பண்ணுறீங்க இன்மிட் டேரில், நீங்கள் மேஜிக் இருக்குன்னு ஒத்துப்பீங்களா? நம்பவே முடியாது. பட் ஆனால் அந்த மாதிரி ஒத்துப்பீங்களா மாட்டீங்களா? எஸ் ஆர் நோ? இருக்கும். ஒத்துப்பேன். அஃப்கோர்ஸ், ரைட்டா? டேலண்ட் உங்ககிட்ட யூனோ மேஜிக் இஸ் ரியல் ஒத்துப்பீங்க, எல்லாரும் ஒத்துப்பீங்க, ரைட்டா? அதுதான் என்னோட கேள்வியும் கூட. இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூரியன், சந்திரன் எல்லாமே வந்து மேலே ஃப்ளோட் ஆகிட்டு தான் இருக்குது, ரைட்டா? ஏன் அதை நீங்கள் மேஜிக் கன்சிடர் பண்ணிக்க மாட்டீங்க? பிகாஸ் அதை நம்ம சயின்ஸ்னு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மேஜிக் இட்ஸ் ஆல் அபவுட் இட்ஸ் அன்எக்ஸ்பிளைன் சயின்ஸ். ஒரு மெத்தட் எடுத்து இட்ஸ் ஆல்வேஸ் சே இட்ஸ் அன்எக்ஸ்பிளைன் சயின்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுறது தான் மேஜிக். ஆஸ் எ மெஜிஷியன் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வந்து வி ஆல்வேஸ் லுக் இன் டு த ஆல் த திங்ஸ் ஃப்ரம் சயின்ஸ்லேருந்து டெக்னாலஜிலேருந்து. இப்போ மொபைல் ஃபோனே வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு மேலே காமிச்சிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு அது மேஜிக்கெலாம் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அது மாதிரி வி ஆல்வேஸ் டேக் சம் அட்வான்ஸ் ஸ்டஃப், அன்னோன் சயின்ஸ் ஆஃப் த பீப்புள். ஓகேங்களா? அதை எடுத்து கொஞ்சம் நாங்கள் வந்து எங்களோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி காமிக்கிறப்ப இட்ஸ் லுக் லைக் மேஜிக். லுக் லைக் மேஜிக். ஸோ மேஜிக் இட்ஸ் ஆர்ட் ஆஃப் கிரியேட்டிங் இல்யூஷன் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். ஓகேங்களா? இதுக்கு பின்னாடி எவ்ரி டைம் ஐ லேர்ன் சம் மெத்தட்ஸ். இட்ஸ் அ வெரி வெரி கிளவர் மெத்தட்ஸாக இருக்கும். ஐ கேன் ஹேக் யுவர் ஃபோன் இன் 2 seconds. ஸோ மேஜிக்கில் இருக்க எல்லாமே ரொம்ப கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ மேஜிக்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க, மேஜிக்னு ஒரு ப்ரொஃபஷனே கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் மேஜிக் கமிட்டி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சயின்டிஸ்டாக இருப்பாங்க, அவங்க ரூபி கியூபர்ஸாக இருப்பாங்க, மேபி அவங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா அவங்களோட ஆக்சுவல் பேஷன் என்டர்டெய்னிங் டு பீப்புள். ஓகேங்களா? அவங்க ஒரு சைக்காலஜிஸ்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் சைக்காலஜியை அங்கேருந்து எடுத்து மேஜிக்கில் இன்ஃப்யூஸ் பண்ணி தி கிரியேட் சம் சைக்காலஜி மேஜிக். ஓகேங்களா? தட்ஸ் ஹவ் ரூபிக் கியூபர்ஸ் கம் அப் த ரூபிக் கியூப் மேஜிக். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எல்லா ப்ரொஃபஷனும் கம் டுகெதர் அண்ட் கிரியேட் திஸ் கான்செப்ட். ஓகேங்களா? That's just quick definitions what is magic it's all about. Again, let's come to what is mentalism. I repeat, mentalism சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா it's a mind form of magic. Again, மேஜிக்கில் வந்து நிறைய கேட்டகரி சொன்னேன். என்னென்ன இருக்குது உங்களுக்கு ஐடியா இருக்கா? இல்யூஷன் சொல்லுவாங்க, கன்ஜூரிங் சொல்லுவாங்க, எஸ்கேப்பாலின்னு சொல்லுவாங்க, ஈவன் ஜக்லிங், ஓகேங்க, வென்ட்ரிகுலிசம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களை ஆச்சரியப்படுத்துவது அதை நீங்கள் மேஜிக் பாக்ஸ் தான் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதில் ஒன் ஆஃப் த கேட்டகரி தான் சைக்காலஜிக்கல் இல்யூஷன் சொல்கிற இந்த மென்டலிசம். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வி டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் சைக்காலஜி விச் இஸ் அன்னோன் சீக்ரெட்ஸ் ஆஃப் சைக்காலஜி. இட் கேன் பி அ ப்ராபபிலிட்டி சாய்ஸ் ஆர் காக்னிட்டிவ் பிஹேவியர். ஓகேங்களா? ரொம்ப டெக்னிக்கலாக சொன்னாலும் வி டேக் சம் அட்வான்டேஜ் ஆஃப் தேட் ஆர் சம்டைம் வி லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அது நாங்கள் அட்வான்டேஜ் எடுத்து வி கிரியேட் த இல்யூஷன் ஆஃப் மைண்ட் ரீடிங்.
ஓகேங்களா? இப்போ கண்ண பார்த்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நான் வந்து மைண்ட் ரீடிங் பண்ண முடியுமா? வாய்ப்பே கிடையாது. நோ. இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆர் வி ஆர் கிரியேட்டிங் இல்யூஷன் ஆஃப் மைண்ட் ரீடிங். ஓகேங்களா? அண்ட் எண்ட் ஆஃப் த டே இது புதுசு கிடையாது. காலங்காலமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஷாமன்ஸ்ன்னு சொல்ற அந்த காலத்துலேருந்து, இந்த காலத்தில இருக்கிற வந்து பாபான்னு சொல்ற வரைக்கும் எல்லாருமே ஒரு அற்புதத்த பண்ணி காமிச்சா மட்டும் தான் மக்கள் நம்புவாங்க. ஓகேங்களா? பிகாஸ் ஹியூமன் பிலீவ் வந்து எப்படி நம்புவோம் அப்படின்னா, கண்ல அவங்களுக்கு ஒரு நாலேட்ஜ் பாக்ஸ் இருக்கும். அத தாண்டி ஏதாச்சும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, அது அற்புதத்தில வந்துரும். they start to believe you have some supernatural unexplained supernatural power. they'll consider you as a god. ரைட். அப்சல்யூட்லி வெல் செட். ஸோ இந்த ஹிப்னோ தெரப்பின்னு சொல்லுவாங்க. அதாவது கண்ண மூடி நம்மள ஏதோ ஒரு உலகத்துக்கு கொண்டு போய் நம்ம பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி நம்ம வாயிலேருந்தே பல விஷயங்கள் வாங்குவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அது கேட்க ஒரு விதத்துல வந்து எக்ஸைட்டிங்கா இருக்கும். அத நம்மளே படுக்க வச்சு பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் பயமாவும் இருக்கும். ஸோ வாட்ஸ் யுவர் ஸ்டாண்ட் அபவுட் தட்? Okay. பிகாஸ் யூ ஆர் It- ஆல்சோ an hypnotherapist, இட்ஸ் so I would ஆல்சோ like to know. வெரி காமன் மித் தட் இப்னோடின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லீப்னு சொல்லி டக்குன்னு மயக்கடிச்சு விழுந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இட்ஸ் நாட் ட்ரூ. ஓகேங்களா? இஃப்னோ என்டர்டெயின்மெண்ட் வேற, இஃப்னோசிஸ் வேற, இஃப்னோ தெரப்பி வேற. ஓகேங்களா? இஃப்னோசிஸ்ன்னு சொல்றது வெரி ட்ரூத் ஆஸ் அ இஃப்னோட்டிக் பர்சன் நான் உங்களை வந்து இஃப்னோடைஸ் பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலி யூ கெட் இஃப்னோடைஸ்ட். myself. சீரியஸாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிலீஃப்னு ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸாக ப்ளே பண்ணுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இஃப்னோடிசம் போய் காசு கொடுத்து பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூடியூப்ல போய் நீங்கள் மாஸ் இஃப்னோடிசம் போட்டிங்க அப்படின்னா யூ கேன் சி ஈவன் மேஜிக் கமெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேரை ஸ்டேஜில் கூப்பிட்டு அட் அ டைமில் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இஃப்னோடைஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் ட்ரூ. ஓகேங்களா? ஆனால் அது எப்படி நடக்குது அப்படின்னா எப்படி சாமி ஆடுறாங்க திடீர்னு வந்து சாமி உங்க மேலே வந்துருச்சுன்னு கரெக்ட். சொன்னோடனே ஆமா. ஸோ அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் இஃப்னோ இட்ஸ் ஆல் ஓவர் பிலீஃப். ஓகேங்களா? ஸோ ஆஸ் அ இஃப்னோ தெரபிஸ்டா இஃப் ஐ மேக் யூ பிலீவ் okay that you are successful automatically you will become successful again. நாங்கள் அது எப்படி மெத்தட் பண்ணணும்னு சொல்ல மாட்டோம். ஆனால் we are showing a pathway and it's Right. again it's come to the mind tricks and mindset உங்களுக்கு கிரியேட் பண்ணுறோம் இஃப்னோதெரப்பி யூஸ் பண்ணி. இப்போ இஃப்னோடிஸ் பொறுத்தவரைக்கும் தெரியுமா இட்ஸ் ஆல் அபவுட் ரிலாக்ஸேஷன். இந்த ட்ரான்ஸ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹேவ் தட் ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ். இதில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தே ஹேவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? இஃப்னோனிக் ஸ்டேட்னு சொல்கிறது உங்களை பேசிக்காக இந்த ஆல்ஃபா ஸ்டேட் பீட்டா ஸ்டேட்னு இருக்கும். ஓகேங்களா? பேசிக்காக நீங்கள் தூங்குறப்ப கான்ஷியஸாக இருக்கிறப்ப ஆல்ஃபா ஸ்டேட் போக 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 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லீப்புக்கு போயிடுவீங்க. ஓகேங்களா? இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் ட்ரான்ஸ் ஸ்டேட். ட்ரான்ஸ் ஸ்டேட்னு சொல்கிறது என்ன ஸ்டேட்னு சொல்லுவோம் அப்படின்னா நீங்கள் கான்ஷியஸாக இருப்பீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதை பற்றி யோசிக்க மாட்டீங்க. அந்த ஸ்டேட்டில் நாங்கள் கொடுக்குற உங்களுக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆர் அந்த ஸ்டேட்டில் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண வைப்பாங்க. விச் இஸ் நீங்கள் விஷுவலைஸ் பண்ண வைப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டீங்க. இங்கே ஸ்டேஜில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணி உங்கள் எல்லாரும் ஆரவாரம் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த மோர் யூ இமேஜின் தட்ஸ் கால்ட் விஷுவலைசேஷன். இதை பற்றி நான் அப்புறமேட்டு வந்து ஒரு டாப்பிக்காகவே சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை நேரம் நம்மளோட மாஸ்டர் த மைக்கில் வந்து ரொம்ப சீரியஸாக வாட் இஸ் மேஜிக், மென்டலிசம், ஹிப்னோதெரப்பி எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ லெட்ஸ் ஆஸ்க் அ வெரி லைட் கொஸ்டின். ஸோ இந்த மென்டலிஸ்ட்டுக்கு யார் அந்த மென்டல் ஆக்கி ஒரு காதலில் விழ வச்சாங்க? அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே. அபவுட் மை ஒய்ஃப்னு பற்றி கேட்குறீங்களா? எஸ். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா காதலை இம்ப்ரெஸ் பண்ண போய் தான் கலைகள் உருவாகும்னு சொல்கிற மாதிரி என் ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்ண தான் வந்து நான் மேஜிக் ஃபஸ்ட்டு கற்றுக்க ஆரம்பித்தேன். வெரி ஜென்டலாக ஒரு டிப்பிக்கல் பாய் என்ன பண்ணுவோம், ஓகே உங்க இம்ப்ரெஸ் பண்ணணும் தான் ஆரம்பித்தேன். ஆனால் வந்து லேட்டராக அந்த மேஜிக்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டிங்காக இருந்துச்சு. நான் திரும்பி சொல்கிறேன், நிறைய பேர் சொல்லுவாங்க கண்ணன் எனக்கு கொஞ்சம் ஒரு 2 பேரும் சொல்லித்தாங்களேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐ இம்ப்ரெஸ் சம்மோன். பட் வெரி பி ஆனஸ்ட் இஃப் யூ வாண்ட் இம்ப்ரெஸ் சம்மோன் யூ கான் லேர்ன் எனிதிங். நாட் ஒன்லி மேஜிக், எனிதிங். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நான் வந்து யாருமே நீங்களா இருந்தால் மட்டும்தான் யூ கேன் இம்ப்ரெஸ் இட் ஹானஸ்ட்லி அப்படின்னு சொல்ல வரீங்க. எக்ஸாக்ட்லி. சி மேஜிக்னு சொல்கிறது இட்ஸ் ஆல் சி எப்படின்னா நீங்கள் ராக்கெட் சயின்ஸ் கூட கற்றுக்கலாம், ஆனால் மேஜிக் கற்றுக்க முடியாது. ஏன்னா மேஜிக்னு சொல்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கணக்கு தெரியாத ஒரு டோரை கணக்கு தெரியாத சாவியை கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தான் இது. ஓகேங்களா? ஏன்னா உங்களோட கோ மெஜிஷியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேம் சீக்ரெட்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ இட்ஸ் லைக் யூ நீட் டு கிராக் த சீக்ரெட்ஸ், தென் யூ நீட் டு ப்ராக்டிஸ் த சீக்ரெட். அண்ட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறது இட்ஸ் லைக் ஆல்வேஸ் இட்ஸ் நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு அது ப்ராக்டிஸ். லிட்டரலாக ஐ ரிமெம்பர் ஆல்மோஸ்ட் all my 15 years I practice every day. My wife know. If you find me in home, உங்ககிட்ட பேசணும், யார்கிட்ட பேசணும், you can find my cards or Rubik cube, something in my hands, because அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். People never know how much dedication we put every day and we don't do it for money. நான் திரும்பி சொல்கிறேன், மேஜிக்கில் இப்போ நான் வந்து நல்லாவே ஐ மேக்கிங் குட் ஃபார்ச்சூன். பட் மேஜிக் கற்றுக்கிறப்ப ஒரு மைனிங் கற்றுக்கிறப்ப ஐ டென்ட் லேர்ன் ஃபார் மணி. அகெயின் இஃப் யூ டோன்ட் இப்போ மணிக்காக மட்டும் ஒர்க் பண்ணிங்கன்னா டெடிக்கேஷன் பேஷன் இருக்காது. பேஷன் டேர்ன் டு மணி, இட்ஸ் ஓகே.
ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப அற்புதமா நெறைய கருத்துகள் வந்து ஆன் த ஃப்ளோல கண்ணன் சொல்லிட்டு இருக்கீங்க. என் ஃபேண்டாஸ்டிக். லைஃப்ல குட் டு இருந்து வந்த நோ சில தட். கருத்துக்கள். தட்ஸ் ரியலி நைஸ் கண்ணன். ஸோ இப்போ மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட் கேன் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட். இட்ஸ் சச் அ பிளேஸ் டாப் ஆஃப் த ஹெட்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு கடவுள். அண்ட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒன்லி ஒன் கொஸ்டின் இஸ் இன்னைக்கு இட்ஸ் a வெரி மச் இன்ஃப்ளூயன்சிங் ஈரா இப்படி இருக்க போது நிறைய பேர் வந்து இந்த பிரெயின் ஹேக் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்னாலே நிறைய பேர் மிஸ்லீட் ஆகிறாங்க. ம். அண்ட் சில பேர் வந்து ஆல்சோ கெட் பெட்டர். They start focusing on how to train their brains also. So let's talk about first the misleading. So இந்த misleading வந்து avoid பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஏன் எப்படி அவங்க வந்து mislead பண்ண வைக்கிறாங்க அப்படின்றத நீங்க can you throw some light and then how you can avoid to be misled? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தெர் இஸ் சம்திங் இஸ் கால் 80-20. அதாவது உலகத்தில் 80% பீப்புள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுவோம். சரி, நான் வந்து பர்சனலாக வந்து அமெரிக்கன் ஷிப்பில் ஒர்க் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா. ஐ ஒர்க் வித் ஆல்மோஸ்ட் லாட் ஆஃப் நேஷனாலிட்டிஸ். என்னோட ரூம்மேட்டே வந்து ஜமைக்கன்ஸ் வந்திருக்காங்க, கொலிமென்ஸ் வந்திருக்காங்க, ஃபிலிப்பினோஸ் வந்திருக்காங்க. ஐ டாக் டு ஆல் த நேஷனாலிட்டிஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், ஹூ ஆர் யூ ஆர், வி ஆல் ஆர் சேம். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா தாய் பாசம், லவ் எல்லாமே காமனாக இருக்கும். மேபி கொஞ்சம் கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா. Right. வி ஆல்மோஸ்ட் திங்க் சேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டிசிஷன் மேக்கிங்கில் தான் இருக்குது. டிசிஷன் ஏன் நம்ம தப்பாக எடுக்கிறோம் அப்படின்னா, எப்படி ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம் அப்படின்னா டியூ டு நம்ம லேக் ஆஃப் நாலேஜ். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நாலேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பவுல் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒரு கிணத்து தவளை அப்படின்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க. ஒரு கிணத்து தவளைக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் உலகம், தாண்டி வெளியே எதுவுமே உலகம் இல்லைன்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா. Right. அது மாதிரி இதை நீங்கள் உலகம்னு கன்சிடர் பண்ணுறதோ இதை நாலேஜ்னு நான் சொல்கிறேன். Okay. ஏன்னா ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தலேருந்து இறக்குற வரைக்கும் நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறீங்க. அந்த நாலேஜ் வந்து என்ன ஆகும்னா நியூரா கோட்ஸாக டேர்ன் ஆகி உங்களோட மெமரி சிஸ்டத்தில் ஜஸ்ட் ஆல்டிஸ்மே சேவ் ஆகிருக்கும். ஓகேங்களா. அது இல்லாமல் இட்ஸ் நாட் ஒன் பாக்ஸ், இட்ஸ் மல்டிபிள் பாக்ஸ். அதோட நிறைய பாக்ஸ் மூலையில் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸ் ஒரு பாக்ஸ், ஹிஸ்ட்ரி ஒரு பாக்ஸ், அந்த மாதிரி பல பாக்ஸஸ் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு பாக்ஸை தான் மாஸ்டர் பண்ணுவோம். இப்போ நீங்கள் சயின்டிஸ்ட்னு எடுத்துக்கிட்டா கூட மேபி ராக்கெட் சயின்ஸ்னால் ராக்கெட் சயின்ஸை மட்டும் வச்சு அவங்க மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க. மற்ற அந்த லைஃப் சயின்ஸ்னு சொல்லி விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டிசிஷன் மேக்கிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஈஸியாக வரும். நான் என்ன சொல்வேன்னா, யூ ஷுட் மாஸ்டர் ஆன் ஒன் ட்ரேட் பட் யூ ஷுட் பி அ ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ். எல்லாத்தை பற்றி லேர்ன் பண்ணுங்கள். நேரோ டவுன், ஜஸ்ட் லேர்னிங் நேரோ டவுனாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஹம்பிளாக சொல்ல முடியும், நான் எல்லாத்த பற்றி லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் எதை பற்றி கேட்டாலும் அதை பற்றி ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், கோடிங்கை பற்றி பேசினாலும் எனக்கு பேச தெரியும், வெப் டெவலப்பிங் எதை பற்றி கேட்டாலும் அதை பற்றி ஓரளவுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கும். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களை ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களால் அது தப்பாக கரெக்டாக, இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்எம்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஒன்று இட்ஸ் அ பிரெயின் ப்ராசஸிங். நாலேஜ் பாக்ஸ்லேருந்து எடுத்து இவங்க சொல்கிறாங்களே இது லாஜிக்கலாக பாசிபிளாக இல்லையான்னு சொல்லி பிரெயின் ப்ராசஸ் பண்ணால் மட்டுமே போதும். யூ ஷுட் லிசன். வருது காசு, எம்எல்எத்தில் வந்து நீங்கள் வந்தால் காசு தருன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு காசு எப்படி ஒர்க் பண்ணணும்னு ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தது அப்படின்னா அதில் போய் விழ மாட்டாங்க. ஓகேங்களா. இப்போ ஆடு காமிக்கிறாங்க, ஒரு ஆடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேஸ்ட்டு இதை போட்டோன்னே டக்குன்னு வந்து ஒயிட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஒயிட் ஆகுதுன்னு நமக்கு தோணுது, ஆனால் அது ஒயிட் ஆகலை. உங்கள் பல்லுக்கிற எனாமெல்லாம் வந்து அதை அடிச்சுக்கிட்டு இருக்குது. இது மாதிரி கொஞ்சம் சயின்ஸ் தெரிஞ்சிருந்தால் நான் அது வந்து ஒதுங்கி இருந்திருக்கலாம். That's how from knowledge you can escape from any kind of influence. So ultimately நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை வந்து மேஜரா ஃபோக்கஸ் பண்ணலாம். But it's always good to know But everything. Around the world. Also Right. YouTube, I Right. I admire from YouTube because you also emceeing is not only talking, it's all about know about everything, right? So that's true. As a state speaker எங்க என்ன மாதிரி ஈவென்ட் போனாலும் we have to have that knowledge. You should have the curious to learn, guys. You should have curiosity to learn everything. கண்டிப்பா. Otherwise இது மாதிரி நீங்கள் லேர்னிங் ஒரு ஹாபியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து உங்கள் லைஃப்பில் போர் அடிக்காது. ஐடல் மைண்ட் இஸ் அ டெவில் ஒர்க் ஷாப். சப்போஸ் உங்கள் மைண்ட் ஐடலாக இருக்குது அப்படின்னா நிறைய டாக்ஸிசிட்டி யோசிக்க ஆரம்பிக்கும். பட் இஃப் யூ ஃபீல் லைக் ஆக்குபைட் லேர்னிங் நியூ திங்ஸ், மேக் இட் மோர் கியூரியஸ் and your brain automatically வந்து more occupied, you can avoid these situations. Boredom. Very true. ஸோ நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயத்தில் கூட போய் காலை வைங்க, எக்ஸ்போஷரை பில்ட் பண்ணுங்க, ஜாலியாக எடுத்துக்கோங்க அப்படின்றது ரொம்ப அழகாக கண்ணன் சொல்லியிருக்காரு. ஸோ நான் இப்போ இதுக்கப்புறமா நீங்கள் எப்படி உங்களை மிஸ்லீட் பண்ணாமல் வைக்கணும் அப்படின்றதுக்கு ஒரே ஆன்சர் என்னென்னா, கீப் நாலேஜிங் யுவர் செல்ஃப் இன் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஸோ தட் யூ வில் நாட் ஃபால் இன் டு த ட்ராப்ஸ் அப்படின்றதா சொல்லணும். ஸோ நான் மூவிங் இன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் தே சே பவர்ஃபுல் பார்ட் ஆஃப் த பாடி இஸ் யோர் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாடி லாங்குவேஜ் அதாவது நீங்களே வந்து ஸ்டேஜில் ட்ரிக்ஸ் பண்ண போது இவனுக்கு நான் சொன்னது எவ்வளோ தூரம் புரிஞ்சிச்சு, இவனை ஏமாற்ற முடியுன்ற வார்த்தை ரொம்ப ஆழமாக இருக்கலாம். மேபி ட்ரிக் பண்ண முடியுமா அப்படின்றது நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஐம் ஷூர், இஃப் ஐம் நாட் ராங், ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சு சென்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ டெல் அஸ் மோர் அபவுட் வாட் இஸ் பாடி லாங்குவேஜ் அண்ட் ஆல்சோ அது ஆஸ் ஒரு லே பர்சனாக, ஒரு மென்டலிஸ்டாக இல்லாமல் ஒரு லே பர்சனாக எப்படிலாம் நம்ம ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சு நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது சொல்லுங்கள். இப்போ இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் அபவுட் பாடி லாங்குவேஜ், அஃப்கோர்ஸ் தேர் லாட் ஆஃப் புக் எக்ஸிஸ்ட். ஓகேங்களா. அது உங்களுக்கு பேசிக் ஐடியா கொடுக்கும். ஓகேங்களா. ஆனாலுமே
ஐ டோன்ட் திங்க் ஐ பிலீவ் தட் பிகாஸ் பீங் அ பெர்ஃபார்மர் பாடி லாங்குவேஜ் நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் அப்படின்னா ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேங்களா. அதாவது நம்ம எல்லாமே மைண்ட் ரீடர்ஸ் தான். இஃப் யூ கான்ட் பிலீவ் நம்ம எல்லாருமே மைண்ட் ரீடர்ஸ் தான். எப்படின்னா இப்போ அவங்க ஃபேஸை பார்க்குறேன், ஐ கேன் சி உங்கள் கண் வந்து சுருங்கி இருக்குது, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூஞ்சி தொங்கு இருக்குன்னா இட்ஸ் மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ். ஐ கேன் சி யுவர் சேட். இஃப் ஐ கேன் சி உங்கள் ஐஸ் வந்து நல்லா விரிஞ்சிருக்கு, நல்லா உங்கள் ஃபேஸ் பிரைட்டாக இருக்குன்னா ஐ நோ யூர் ஹாப்பி. அது மாதிரி ஹியூமன்ஸ்க்கே வந்து டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மைக்ரோ எக்ஸ்பீரியன்ஸை ரீட் பண்ணுறது நீங்கள் பண்ணல, சப்கான்ஷியஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் இன்ட்யூஷன். Right. Okay, that's called intuition. Okay. Okay, it's intuition 100% right ஆனு சொல்ல முடியாது. Again, this go in a knowledge box. அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து இவங்க வந்து அசியூம் பண்ணிக்குது. ஓகே, இது தட்ஸ் கால் இன்ட்யூஷன். ஐ டாக் அபவுட் இன்ட்யூஷன் பிகாஸ் அதை பற்றி ரொம்ப ஃபிலாசபிக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க. ப்ராக்டிகாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ பாடி லாங்குவேஜ் எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா when I see from experience, if I know this person இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் வந்து being a performer I exposed to people, I perform to lot of peoples. இப்போ 1000 people ரூமில் இருப்பாங்க, ஈவன் க்ளோஸ் அப் மேஜிக் பண்ணுறேன். when you see lot of people automatically it's like subconsciously you learn things. ஓகே, சம்டைம் என் ஒய்ஃப்கிட்டே சொல்லுவேன் இது எப்படி நடக்குதுன்னு தெரியல. ஐ கெஸ் ஜஸ்ட் லைக் ஐ கெஸ்ஸிங் இட் வில் பி ரைட் ஆல் த டைம். ஓகேங்களா, ஃபஸ்ட் என்னோட கெஸ்ஸிங் நான் ஆரம்பிக்க காலத்தில் கெஸ் பண்ணுறப்ப ஒரு 30% ஹிட் ஆகும். இப்போ ஆல்மோஸ்ட் 75% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க யோசிக்கிறத என்னால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என் ஒய்ஃபு நான் அவங்களை அவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்கேன். லிட்டரலாக 15 இயர்ஸ்க்கு முன்னாடி என் ஒய்ஃப் இப்படி தான் பேசியிருப்பா, இப்படி தான் நீ சொல்லியிருப்பேன்னு சொன்னால் 100% மேட்ச் ஆகும். ரைட், ஆல்வேஸ் இஸ் மேட்ச் ஆகும். ஓகேங்களா, தட்ஸ் ஆல் அபவுட். அது நான் எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா ஐம் அப்சர்விங். நான் நிறைய புக்ஸ் படித்து பார்த்தேன், எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. பட் வி மெஜிஷியன்ஸ் ஆல் த ஆர்ட் லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக யுவர் பிரெயின் நோஸ் ஓகே திஸ் கைண்ட் ஆஃப் பாடி லாங்குவேஜ், திஸ் இஸ் வாட் கேன் பி ரிசல்ட், திஸ் இஸ் வாட் ஹீ திங்கிங், ஷீ திங்கிங். ஆட்டோமேட்டிக்காக அது மைண்டில் வரும், பாப்பட் ஆகி வரும். ரைட். ஸோ புக்ஸை விட நம்மளோட டெய்லி லைஃப்லேயே வந்து நம்ம நிறைய மக்களை பார்க்குறோம். அதை நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து அப்சர்வ் பண்ணாலே நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். சைக்காலஜி பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நீங்கள் சைக்காலஜி புக்கை படிக்கிறத விட you go experience. That's why being a psychologist எப்படின்னு தெரியல, mentalist, we perform lot. So automatically வந்து பார்த்தீங்கன்னா we have time to experience that குறிப்பிட்ட ஒரு பிரின்சிபலையோ கான்செப்டையோ, இட்ஸ் ஆல் பிரின்சிபல்ஸ், வெரி கிளவர் பிரின்சிபல்ஸ். ஓகேங்களா, அதை எடுத்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். நான் 10 விஷயம் கற்றுக்கிறேன்னா அது 1-2 தான் ஒர்க் பண்ணோம், அதை ஒன்று மட்டும் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன், மற்றதெல்லாம் it will be in the shelf. That's it. ஸோ தமிழில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படின்றது வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அது இல்லை அப்படின்னாலும் அஃபர்மேஷன்ஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு மேனிஃபெஸ்டேஷன், இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் எல்லாம் இன்னைக்கு எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் இதெல்லாம் எங்கிறது முளைச்சதுன்னு கூட நம்ம யாருக்குமே தெரியாது. இட்ஸ் பிகம் பட் இதெல்லாம் வந்து ரொம்பவே ஆதி காலத்துலேருந்தே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ ஆஸ் மைண்ட் செட் கோச், கேன் யூ ஜஸ்ட் த்ரோ சம் லைட்ஸ் அபவுட் நம்மளோட தாட்ஸ் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப உண்மையா? நம்ம மைண்ட் செட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கோ, இல்லாட்டி நம்ம எதை நோக்கி போகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஆக்ஷன்ஸுமே அதுக்கு ஈடு கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, த கௌதம புத்தா சேது, ஓகே, வாட் யூ திங்க் யூ பிகம். ஓகேங்களா, ஸோ நம்ம ஹியூமன்ஸோட மிகப்பெரிய அல்டிமேட் டூலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் தான். ஓகேங்களா, டெக்னிக்கலி மைண்ட் கண்ட்ரோலிங் எவ்ரி திங். ஓகேங்களா, இட்ஸ் ஆல் அபவுட் மைண்ட். இப்போ இருக்கிற 80% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இருக்கிற நோய்க்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி லீட்ஸ் டு த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு த டிப்ரெஷன்ஸ் அண்ட் ப்ரெஷர், அலோன்னஸ். ஓகேங்களா, சில பேர் நம்ப மாட்டீங்க இது எனக்கு எத்தனை கால்ஸ் வரும் அப்படின்னு. ஓகேங்களா, ஐம் நாட் அ சாட்டிஸ்ஃபைட் டாக்டர். ஓகேங்களா, ஐ கான்ட் ட்ரீட் தெம். ஓகேங்களா, ஒன்லி ஐ கேன் ஏபிள் டு கிவ் கவுன்சிலிங் ஆஸ் எ ஃப்ரெண்ட். ஓகேங்களா, லிட்டலாக தே ஹேவ் ஹாலுசினேஷன் இஷ்யூஸ் இருக்கும். ஒரு பாம்பு பார்க்குறேன்னு சொல்லுவாங்க, ஒரு ஷேடோவே அவங்களுக்கு பாம்பாக தெரியும். they will talk and they will do a multiple voiceல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். அந்த அன்னியன் மாதிரி படத்துலலாம் பார்க்குறோமே, அது ரொம்ப அட்வான்ஸ் திங். பட் பேசிக்காக வந்து நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு 10-8 பேருக்கு இந்த இஷ்யூ இருக்குது, சில பேருக்கு இஷ்யூ இருக்குன்னே தெரியாது. ஸ்பிளிட் பர்சனாலிட்டிலாம் சொல்லுவாங்க, ரொம்ப அட்வான்ஸ். நான் சொல்கிறேன் அது அப்படியும் இருக்காங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒரு வாய்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேங்களா, இப்போ என்னோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டுக்கே அந்த இஷ்யூ இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் சிம்பிளாக உட்காந்து நான் கேட்குறேன், டே why he started, because he is also a mentalist, he also magician is a mentalist too. I was shocked. He knows about mind and how he அவனுக்கு உள்ள வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்கிறான். எனக்கு வந்து அவன் அந்த வாய்ஸ் வந்து இதுக்கு நீ வாழ்கிற, இதுக்கு நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இது எப்படி ஆரம்பிச்சிருக்க அப்படின்னா அகெயின் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்.
how he started due to COVID டைமுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, you have lot of idle time. ஓகேங்களா? ஸோ he start to consume a lot of unappropriate videos. For example, not unappropriateனா இந்த ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸில் இருக்கும் பார்த்தீங்களா, ஒருத்தவங்க டார்ச்சர் பண்ணுற மாதிரி, இந்த கொலை பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் கன்சியூம் பண்ணுறான். ஸோ அதான் சொல்கிறேன், உங்கள் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்கள் கிட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவங்க என்ன பார்க்குறாங்களோ அது மாதிரி அவங்க மாற நினைப்பாங்க. ஈவென்ச்சுவலாக என்ன ஆச்சு, இது மாதிரி வந்து வீடியோஸ் பார்க்க அவனுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதமான கேரக்டர் உருவாகுது. ஒன்று இவன், இன்னொன்று உள்ள ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நீ வாழ்கிற, ஜாலியாக இருக்கும் தெரியுமா, அது மாதிரி வந்து பார்த்தா அவனுக்குள்ளே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இது வந்து ஓவர் கம் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, திரும்பி வாங்கி எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவான விஷயத்த நீங்கள் வந்து திரும்பி அவங்க டிஸ்ப்ளே பண்ணீங்கன்னா, அவன் இதே கன்சியூம் பண்ணிட்டு இருக்கான், இன்ஸ்டாகிராம் திறந்து பார்த்தா ஃபுல்லாக அதுதான் வருது. ஃபீட்ஸ் ஃபுல்லாவே அந்த And that's a மாதிரி danger thing about social media. Social media is very healthy because I learn everything from online social media. I learn about mind, அது all எப்படி the positive கன்சியூம் things. பண்ணுன்றது நமக்கு தெரியல Exactly. அப்படின்னா இட் கேன் கன்சியூம் அஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் சோஷியல் மீடியா காமிக்க போகுது. ஓகேங்களா? ஸோ பேரண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே நீங்களுமே டிப்ரெஷன் இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை ஒய் யூர் டிப்ரெஸ். எதனால மோஸ்ட் ஆஃப் டைம் இதுவாக தான் இருக்க போகுது. நீங்கள் தான் வந்து ஒன்று டாக்ஸிக் பீப்பிள் சுற்றி நீங்கள் இருக்கீங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, யார் கூட இருக்கீங்களோ அவங்க 80% எஸ்எம்எல் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அவாய்ட் திஸ் பீப்புள் ஆர் அவாய்ட் த டேட்டா வாட் யூ கன்சூம். அகெயின் திஸ் இஸ் நாலேஜ் பாக்ஸ். பிகாஸ் த பேட் திங், குட் திங்கை மட்டும் நாலேஜ் பாக்ஸை நீங்கள் உள்ளே கொண்டு போகணும். பேட் திங் நாலேஜ் பாக்ஸ்க்கு உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியே வர அவுட்புட்டும் பேடாக தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைண்டில் நினைக்கிற ஒரு கெமிக்கல் அன்பேலன்ஸ் தான். இட் கேன் பி ட்ரீட்டட் வெரி வெல். நீங்கள் ப்ராப்பர் டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா சாமியார்கிட்ட போகிறத விட, அஃப்கோர்ஸ் சி திஸ் இஸ் சம்திங் இஸ் கால் பிளெசிபோ எஃபெக்ட். இட்ஸ் ஒர்க்ஸ். அஃப்கோர்ஸ் பல காலமாக ஒர்க் பண்ணியிருக்கு. சாமிக்கிட்டையும் போங்க. பிகாஸ் கடவுள் இருக்காதான், எனக்கு கண்டிப்பாக கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா? கடவுள்கிட்டையும் போங்க, டாக்டர்கிட்டையும் போங்க. டாக்டர் ஒரு கடவுள் தான். அங்கே போனீங்க அப்படின்னா பிகாஸ் ரெண்டுமே வந்து பண்ணால் பெட்டராக ட்ரீட் ஆகிடலாம்ல. ஓகேங்களா? மனுஷனுக்கு பேராசை தான், ரெண்டு பக்கம் போவோம், யார் பண்ணா என்ன ஆக மொத்தம் பிரச்சனை சால்வ் ஆகணும்னு நினைப்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ கண்டிப்பாக இது க்யூரபிள் தான். ஓகேங்களா? ஸோ கண்ணன், நீங்கள் வந்து beside being an artist, you're also an author. So you've written a book called as Mindfluence. So it's all about what kind of habits we need to daily practice so that the mind listens to us and we don't listen to the mind அப்படின்றதா சொல்லியானோம். So can you just show some light? அந்த புக்கில் எழுத பல விஷயத்தில் சில விஷயங்கள் நம்ம மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்டர்ஸ் எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? ஓகே, பர்ஃபெக்டாக. ஸோ இந்த மைண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. ஒய்? பிகாஸ் இதில் என் லைஃப்பில் வந்து நான் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைண்ட் செட் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேனோ, இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதை நான் வந்து புக்காக வந்து எழுதணும்னு நினச்சேன். பிகாஸ் ஐ வாண்ட் ஷேர் டு ஆல் மை கிளைண்ட்ஸ் அண்ட் யூசர்ஸ் ஃபார் ஃப்ரீ. ஜஸ்ட் டோக்கன் ஆஃப் லவ். பா, எவ்வளோ தாராள பிரபுங்க. ஆமாம். ஸோ இப்போ என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு கவர் ஃபியூ இம்பார்ட்டன்ட் திங்ஸ். எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது அஃப்கோர்ஸ். வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணால் அவங்க நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு டாக் அபவுட் சம்திங் இஸ் கால் அ ப்ரீ கண்டிஷனிங் மைண்ட் செட். இதுக்கு மீன் இது என்னென்னா, ஐ டெல் யூ எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் மேரத்தான் ஓடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் நீங்கள் 10 கிலோமீட்டர் மேரத்தான் முடிக்க போகிறீங்க. முடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸ் கிடையாது மோனிஷா, இது வந்து இப்போ நீங்கள் 20 கிலோமீட்டர்ஸ்னு சொன்னாங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. கண்டிப்பாக. பட் இதுவே அந்த மேரத்தான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யூ கேன் செட் யர் மைண்ட் செட் சேயிங், ஓகே மோனிஷா, நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓட போகிறோம். நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 50 கிலோமீட்டர்ஸ் ஓட ரெடியாக தான் இருக்கேன். ஐ எம் ரெடி டு டூ இட். ஸோ நீங்கள் ஆக்சுவலோட ஒரு பாயிண்ட் அதிகமாக வச்சு நீங்கள் மைண்ட் செட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் செகண்ட் ஏதாவது ஒரு மாதிரி ஹடில்ஸ் வந்தாலும் யூ கேன் ஏபிள் டு அச்சீவ் இட். ஓகேங்களா? ஸோ நம்ம ஹியூமன் பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒயர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சடன் ரியாக்ஷனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டம்ப் ஃப்ரோஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுவே ஒரு ப்ராப்ளம் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை ப்ராப்ளம் அனாலிசிஸ் பண்ணிட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி முன்னே நீங்கள் டிஃபைன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்தாலுமே ஏன்னா அதுக்கான ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான பிளான் பி பிளான்ஸி உங்களுக்கு உருவாயிடும் மைண்டில். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க் வரப்போது தான் நம்மளுக்கு பியும் இல்லை, சியும் இல்லை, டியும் இல்லை, எங்கடா போகுது. எக்ஸாக்ட்லி. மைண்ட் செட். ஸோ இது ஆல்வேஸ் சே திஸ் இஸ் கால் த ப்ரீ கண்டிஷனிங் மைண்ட் செட். இது நீங்கள் எதில் வேணால் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, இந்த ப்ராஜெக்ட் டெட்லைனில் முடிக்கல அப்படின்னா மேபி நம்ம ஒரு பஃபர் வச்சு நம்ம வந்து பண்ணணும். இட்ஸ் ஆல் அபவுட் ஹேண்ட்லிங் த ரிஸ்க். ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர் திங், திஸ் இஸ் சம்திங் இட்ஸ் கால்ட் perspective thinking. Okay, it's very important because it's very important in play very major role in my life. Perspective thinking என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒருத்தங்க டிசிஷன் மேக் பண்ணுறப்ப 90% ஹியூமன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வியூவில் மட்டும் தான் டிசிஷன் மேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? விச் இஸ் நேச்சுரல் ஃப்ரம் மை சைட். ஓகேங்களா? பட் வாட் ஐ சஜஸ்ட் இஸ் ஆல்வேஸ் திங்க் ஃப்ரம் மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்.
அதாவது இப்போ நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் வந்து இருக்கீங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, டோன்ட் திங்க் ஃப்ரம் யுவர் சைட். ஃபர்ஸ்ட் இமேஜின் யுவர் செல்ஃப் லைக் எ ஒய்ஃப். அந்த சினாரியில் இருந்துக்கிட்டு அவங்களோட ப்ராப்ளம்லாம் எப்படி இருக்குது, அவங்க சினாரியில் வந்து என்னென்ன ப்ராப்ளத்துக்கு அவங்க ஏன் இதை இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு யோசிக்கலாம். இதுவே நீங்கள் ஒரு டீம், நீங்கள் இட்ஸ் அ வெரி குட் குவாலிட்டி யூனோ ஸ்கில் ஃபார் த லீடர்ஷிப். ரைட். நீங்கள் ஒரு டீம் லீடராக இருக்கீங்க, அஃப்கோர்ஸ் யூ ஷுட், டீம் லீடராக இருக்காங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே யூ ஷுட் மேக் டிசிஷன். You can listen to the people. As a leader, you should make decision. Correct. That's a leadership. ஓகேங்களா? பட் லீடர்ஸ் decision மேக் பண்ணதுக்கு முன்னாடி அவங்க கொடுக்குற ஒப்பீனியனை மல்டிபிள் ஆங்கிள்ஸை நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டீம் மெம்பரோட வியூவில் வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிளைண்ட் வியூவில் வந்து ப்ராசஸ் பண்ணலாம், உங்களோட மேனேஜர் வியூவில் ப்ராசஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற டிசிஷன் கம்பேர் டு அதை விட இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலிடான, எல்லாரும் சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு டிசிஷனாக இருக்கும். கண்டிப்பா. ஓகேங்களா? I agree. திஸ் இஸ் கால்ட் பெர்ஸ்பெக்டிவ் திங்கிங், which is I'm applying every day. ஏன்னா இப்போ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒய்ஃபுக்கு சண்டை வராமல் ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் கண்டிப்பா. all husbands please make use of Make a this. notes. Yes, make notes. ஓகே. அண்ட் of course if you feel like wrong, அதாவது நீங்கள் டிசிஷன் மேக் பண்ணுறீங்க, again நீங்கள் சொன்ன ஒப்பீனியன் தப்பாக இருந்துச்சுன்னா say sorry. அவ்வளவுதான். Sorry is a magic word, guys. Yes. Nothing wrong in say sorry. Yeah. The next one is something is called law of attraction. Law of attraction பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி சும்மா ஃபிலோசஃபிக்கலாக பேசுவாங்க. ஆனால் அது ஆக்சுவல் டெஃபினேஷன் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? அதாவது யூனிவர்ஸ் கொடுக்கும், யூனிவர்ஸ்லாம் கொடுக்காது. நான் திரும்பி சார் எப்படி இதை ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன அப்படின்னா, எப்படி வந்து ஒரு மேக்னெட் வந்து ஒரு மெட்டலை அட்ராக்ட் பண்ணுமோ அதுபோல் உங்களோட தாட்ஸை வச்சு உங்களோட டிசைன் கோல்ஸை அட்ராக்ட் பண்ண முடியும். இது எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன மோனிஷா? Let's say black. பிளாக். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிளாக் தான் பிடிக்கும் அப்படின்னா நீ எங்கே போனாலுமே ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ ட்ரெஸ் பல கலர் ட்ரெஸ் இருந்தால் கூட பிளாக் தான் உங்கள் கண்ணுக்கு ஃபோக்கஸ் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பைக் பிடிச்ச பைக் ராயல் என்ஃபீல்டாக இருந்துச்சு என்ன ஆகும், எந்த பைக்கு போனாலுமே ராயல் என்ஃபீல்டு தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஓகேங்களா? உங்கள் பிரெயின், உங்கள் ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயம் பார்த்தாலுமே உங்கள் பிரெயின் எப்படி ப்ராசஸ் பண்ணணும், உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? இது எனக்கு லைஃப்பில் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன வயசில் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐ சீன் சம் ஒரு மேஜிக். ஓகேங்களா? இன்ஸ்டன்ட்லி ஐ வாண்ட் டு விஷுவலைஸ் மை செல்ஃப். தெர் இஸ் சம்திங் இஸ் கால்ட் ஆஃப் விஷுவலைசேஷன். I'll come back in a while. I visualize myself. Oh, I'm a magician. I'm performing in stage. Everyone clapping to me. சடனாக இது எப்படி எனக்கு ஆரம்பிச்சது அப்படின்னா, சும்மா ஆசைப்பட்டேன், விஷுவலைஸ் பண்ணேன் அஸ் அ குழந்தையா. ஓகேங்களா? திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிச்சதுன்னா, திடீர்னு ஒரு லைப்ரரி போயிருந்தேன் எங்கள் அப்பா கூட. அங்கே பல புக்ஸ் இருந்துச்சு. ஐ ஸ்டில் இமேஜின் இட்ஸ் அ டேபிள், லாட் ஆஃப் புக் குப்பை மாதிரி இருந்துச்சு. அதில் பல புக்கு கீழே ஒரு குட்டி புக்கு மட்டும் ஜிக்குன்னு எழுதிருந்தது. ஜிக், அதாவது மேஜிக் ஜிக்குன்னு மாதிரி தெரிஞ்சது. ஆட்டோமேட்டிக்காக மை பிரெயின் Curiosity. இட்ஸ் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் தேட். இன்ஸ்டன்ட்லி ஐ டேக் இட்ஸ் சே மேஜிக், நீங்களும் மேஜிக் கற்றுக்கலாம். அண்ட் தட் புக் சேஞ்ச் மை லைஃப். ஓகேங்களா? உங்க வாழ்க்கைய மேஜிக்லாம் மாத்திருச்சு. So again, I want to say how it's done because when I visualize it, automatically brain வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமிக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஈவென்ச்சுவலா சேம் திங் ஹேப்பன். ஐ ஃபவுண்ட் த கம்யூனிட்டிஸ், ஐ ஃபவுண்ட் ஆல் த புக்ஸ் ரிலேட்டட் டு மேஜிக். மேஜிக் நிறைய புக் இருக்கு. அது ஒரு ஃபிலாசபியா இல்லாத ஒரு ஆர்ட் ஃபார்முக்கு மேஜிக்கு எக்கச்சக்க புக் இருக்கு. மை வைஃப் நோஸ் ஐ ரீட் லாட் ஆஃப் புக்ஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரெயின் வந்து அதை காமிக்க ஆரம்பிச்சது. ஐ கிராப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. திரும்பி சொல்கிறேன், பிரெயின் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை மட்டும் தான் காமிக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராப் பண்ணணும். இது சம்திங் கால் STD. அது என் புக்கில் எழுதியிருக்கேன். யூ ஷுட் ஆல்வேஸ் சே எஸ் டு எவ்ரிதிங். ஓகேங்களா? ஜஸ்ட் கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி, தென் டிசைட் வாட் யூ பண்ண முடியல சொல்லிட்டு ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு பார்த்துக்கலாம். மிஞ்சி போனால் தப்பாகும். சே சாரி. Magic word again. Right. So now let's come to visualization. It's also a very important word. இதுதான் நம்ம வந்து அப்துல் கலாம் வந்து கனவு காணுங்கள்னு வந்து சொன்னாரு. உடனே எல்லாரும் தூக்கத்தில் கனவு காணுது கிடையாது. ஓகேங்களா? தூங்கவே விஷுவலைசிங். விஷயமா இருக்கணும். இது என்ன, எப்படி விஷுவலைஸ்னா என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் டிசைர் வேணும்ல. எந்த இதை நீங்கள் அச்சீவ் பண்ணாலும் ஒரு மோட்டிவேஷன் வேணும். இப்போ நீங்கள் அவ்வளோ பாட்காஸ்ட் பண்ணுறீங்க, இன்னைக்கு சோம்பேறிதான் பட்டு லேசி தூங்கியிருந்தீங்கன்னா நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். யூ ஹேவ் தட் வில் பவர், யூ ஹேவ் தட் மோட்டிவேஷன். ஐ பிரிட்டி மச் ஷுர் பேஷனை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாரும் அவங்க ட்ரீம் அந்த வந்து விஷுவலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் எப்படி உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ண வந்து நான் சொல்லுவேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம IAS ஆகணும்னு ஆசைப்படுவோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் IAS ஆகணும்னு ஆசைப்படுறீங்க ஆஸ் அ ஒரு ஆஸ்பிரண்ட் பர்சனாக, ஃபஸ்ட்டு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். எடுத்தோன்னே டேரெக்டாக வந்து சிக்ஸர் மாதிரி வந்து IAS யோசிக்கக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். IASக்கு மாதிரி ப்ரிப்ரேஷன் ஸ்டேஜை நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். எக்ஸாம் எழுதுற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். உக்காஞ்சி மெடிடேஷனில் அதுதான் சொல்லுவோம். மெடிடேஷனில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவாங்க. Because more you focus, your brain start to subconsciously register in your mind. That will give you opportunity later. Fetch opportunity later. So நீங்கள் IAS நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா fetch, imagine that.
இமேஜின் யூ டூயிங் ரைட்டிங் எக்ஸாம், யூ கிளியரிங் மெயின்ஸ், யூ பிகம் ஐஏஎஸ், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ ஸ்டார்ட்லேருந்து உங்கள் டெத் வரைக்கும் வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? உங்கள் பிரெயின் அது இன்னும் ஆழமாக பதியுது. இட்ஸ் கிவ் யூ மோட்டிவேஷன், கிவ் யூ வில் பவர். உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியல அப்படின்னா தட் மீன்ஸ் யூ டோன்ட் ஹவ் அ பேஷன், மூவ் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். தட்ஸ் ஹவ் யூ கேன் ஃபைண்ட் த பேஷன். ஓகேங்களா? ஸோ விஷுவலைசேஷன் பண்ணீங்க அப்படின்னா இட் லீட்ஸ் டு தி லா ஆஃப் அட்ராக்ஷன், விச் இஸ் யர் தாட்ஸ் கிவ் யூ ஃபெச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அப்படின்னா புட் ஆக்ஷன்ஸ். வித்தவுட் ஆக்ஷன்ஸ் இட்ஸ் ஸ்டூபிடிட்டி. டூ ஆக்ஷன்ஸ். நீங்கள் தான் பண்ணணும். டூ யர் ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், வாட் எவர், அண்ட் அச்சீவ் யுவர் கோல். ஃபென்டாஸ்டிக். ரொம்ப அற்புதமாக அந்த கோர்வையாக சொல்லியிருக்கீங்க. ஹவு டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் விஷுவலைசேஷன். அண்ட் அதுவும் நிறைய பேர் விஷுவலைசேஷனில் வந்து ஒன்லி எண்டு கோலில் மட்டும்தான் விஷுவலைஸ் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ இட்ஸ் இம்பார்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிவிட்டு தென் டேக் இட் டு த லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் தென் மூவ் இட் டு ஃபைனலி அச்சீவிங் தோஸ் கோல்ஸ் அப்படின்ட்டு. வெரி நைஸ். இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் அல்டிமேட் இது எல்லாத்துக்குமே தேவையானது ஃபஸ்ட் எலிமெண்ட் இஸ் கோன் டு பி ஃபோக்கஸ். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மைண்ட் வந்து வாண்டர் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒன்று பண்ணலான்னு நினைப்போம், அதுக்குள்ளே டக்குன்னு ஒரு மெசேஜ் வரும். வி கெட் ஸோ லாஸ். என்னடா பண்ண வந்தோம் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு இன்றைக்கி மைண்ட் இஸ் கெட்டிங் ஹீட்டட் அப். ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஐ ஹவ் ஹர்ட் அபவுட் திஸ். ஒரு கேண்டில் லைட் பண்ணி அதை ரொம்ப நேரம் பார்க்கணும் அப்படிலாம், ஒரு ஃப்ளேம்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐவ் கம் அக்ராஸ். இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் அதோட ஐ வுட் லைக் டு அண்டர்ஸ்டாண்ட், கேன் யூ கிவ் அஸ் சம் டிப்ஸ் ஆன் ஹவு டு, வாட் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் கேன் வி டூ டு ஃபோக்கஸ் பெட்டர் as a human? இந்த கேண்டில் பார்க்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணலாம். அகெயின் அது எதுக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அகெயின் தே வாண்ட் டு கிரியேட் அ பிளஸ்போ எஃபெக்ட். ஓகே, நீங்கள் பார்க்கறதுனால ஃபோக்கஸ் அதனால நடக்காது. அதனால நீங்கள் பார்க்குறப்ப நம்ம பிரெயின் நம்ம ஃபோக்கஸ் ஆகிடுச்சு நம்பினீங்கன்னா it will happen. ஓகேங்களா? ஓகே, ஸோ பிளஸிபோ எஃபெக்ட் நீங்கள் சொல்கிறது வந்து இஸ் அபவுட் பிலீவிங். வெரி பி ஆனஸ்ட், நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற கொடுக்குற மாத்திரையில் பல மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் ஜஸ்ட் விட்டமின் டேப்லெட்டாக தான் இருக்கும். சி யோர் பாடி இஸ் அ பெஸ்ட் டாக்டர். யோர் பாடி நோஸ் ஹவு டு கியூர் இட். ஓகே, ஒன்லி திங் இஸ் உங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் ஸ்டார்ட் டு கியூர் இட். இஃப் யூ ஆர் சிக், இஃப் யூ ஆர் நாட் ஓகே ஐம் கோயிங் டு டை, யூ வில் டை. ஓகே, நோ ஐ வில் அலைவ்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் அலைவ். ஓகேங்களா? யூ லிவ் லாங்கர். எது வேணுமோ நம்ம மாற்றலாம். நம்மளோட சிந்தனைகள் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. கரெக்ட்னு சொல்கிறத விட ஸ்ட்ராங்காக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா we can see positivity in life. நீங்கள் இந்த 100 வயசில் இறக்குறவங்களாம் போய் கேட்டு பாருங்களேன், என்ன சொல்லுவாங்க? நான் என்ன கல் மாதிரி இருக்கேன். அவங்க அந்த மைண்ட் செட் அவங்க சின்ன வயசுலேருந்தே இருக்கும். நான் கல் மாதிரி இருக்கேன், நல்லா சாப்பிட்றேன், ஹெல்த்தியாக தான் இருக்கேன். ஸோ அவங்க ஒன்றுமே வராது. ஓகேங்களா? நம்ம இப்போயே வந்து முதுகு வலிக்குது, எனக்கு இது வலிக்குது, அது வலிக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா தட்ஸ் ஆல்சோ ஒன் மைண்ட் இஸ் அல்டிமேட்லி யுவர் மாஸ்டர். பியூட்டிஃபுல். ஸோ கமிங் பேக் டு நீங்கள் இந்த யூ வர் டெல்லிங் அஸ் அபவுட் த ஃபோக்கஸ். சொல்லுங்கள் ஃபோக்கஸ் பற்றி. ஸோ ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இட்ஸ் லைக் ஒன்றுத்தை எடுத்து அதை நீங்கள் மாஸ்டர் பண்ணி அதே வாழ்க்கையை நினச்சி பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபோக்கஸ் உங்களுக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் ஏதோ உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. இட் கேன் பி யர் ஃபோன், இட் கேன் பி சம் ஒன். ஓகேங்களா? சிட் அண்ட் ஃபைண்ட் யுவர் பேஷன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணிங்கன்னா யூ கான் ஃபோக்கஸ். ஓகேங்களா? நான் ஆல்வேஸ் சஜஸ்ட் பண்ணி தெரியுமா, நிறைய பேர் வந்து ஒரு பேஷன் இல்லை, உங்களுக்கு மல்டிபிள் பேஷன் இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு மெயின் ஒர்க் இருக்குது. இப்போ நீங்கள் கேமராமேன் இருக்கீங்கன்னா யூ ஹேவ் ஒர்க். ஓகேங்களா? பட் யூ ஷுட் ஹேவ் அனதர் பேஷன். ஏன்னா இதே ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தாலும் யூ வில் கெட் போர்டம். ஸோ யூ ஹேவ் அனதர் பேஷன். இட் கேன் பி ரீடிங் புக்ஸ் ஆர் பிளேயிங் கிரிக்கெட். ஓகே, ஸோ உங்கள் பசங்க கிரிக்கெட் விளாட்றாங்க, அதாவது வேலைக்கு போய்கிட்டு ஹஸ்பண்ட் கிரிக்கெட் விளாட்றாங்கன்னா அலோவ் பண்ணுங்க. ஓகேங்களா? இட்ஸ் ஆல்சோ பேஷன். இன்னொரு பேஷனும் இருக்கணும். ஸோ 1 or 2 பேஷன் இருக்கிறப்ப தான் யுவர் பிரெயின் வில் பி மோர் அலைன்ட். ஓகேங்களா? அப்போ தான் வந்து இந்த திரும்பி இங்கே ஃபோக்கஸ் பண்ண முடியும். இஃப் உங்களுக்கு இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்கள் பிரெயின் வந்து அது வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குன்னா யூ கான் ஃபோக்கஸ். ஓகேங்களா? ஸோ அதை ரீஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. இட்ஸ் ஆல் அபவுட் மைண்ட் செட். இட்ஸ் ஆல் அபவுட் மைண்ட் செட் அகெயின். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு பிடிக்காததை நானும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அது ஆன்சர் இல்லை. ஐ டோன்ட் நோ. ஸோ உங்களோட புக்கில் எழுதின நிறைய பாயிண்டர்ஸில் சம் ஆஃப் த டாப் ஹைலைட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மக்களே, உங்களுக்கு இன்கேஸ் அந்த புக் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் டிஎம் book அப்படின்றத நீங்கள் போட்டிங்க அப்படின்னா we will send it to you. Please do share your email ID so that we can get the PDF mail to you. So coming back, focus அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் எப்போ சொல்லுவாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து குறிக்கோளாக அதை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் அந்த ஃபோக்கஸே இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஒன்று அதை வெளி சைட்லேருந்து வரலாம், இல்லை உள்ளுக்குள்ளேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் அதனால் ஃபோக்கஸ் லேக் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆஸ் யூவ் ரிட்டன் அ புக் ஆன் மைண்ட் ஹேபிட்ஸ்ன்றனால ஐ வுட் லைக் டு ஆஸ்க் அ கொஸ்டின். இந்த ஃபோக்கஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஹேபிட் இல்லை ஒரு மல்டிபிள் ஹேபிட்ஸ் டெய்லி நம்ம பண்ணால் நல்லது அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நோ சம்திங் ஸ்பெசிஃபிக் டு இட். ஹேபிட் இதுதான் ஹேபிட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒன்று பண்ணணும் அப்படின்னா தெர் இஸ் சம்திங் இட்ஸ் கால்ட் மசில் மெமரி. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து மெமரியை பற்றி பேசுவோம், விச் இஸ் அவர் ஷெல்ஃப் மெமரி, டெம்பரரி மெமரி. அது ஓகே. மசில் மெமரி பற்றி யாருமே பேசுறது கிடையாது. நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூசிஷியன்ஸ், இந்த ஸ்போர்ட் பீப்புளாக எவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக இருக்காங்க? ஆக்சுவலாக அது சீக்ரெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி அந்த ஹேபிட்டாக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா
பேசிக்காக அதை வந்து அவங்க மல்டிபிள் டைம் ப்ராக்டிஸ் பண்ண உங்கள் பிரெயினே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதை அதை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சோம். யூனோ என்னால் ஒரு ரூபிக் கியூப் சால்வ் பண்ண தெரியும் எனக்கு. ஐ கேன் சால்வ் த ரூபிக் கியூப். பட் எனக்கு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது எது வந்து பார்த்தீங்கன்னா யூன்னு தெரியாது எனக்கு. ஐ டோன்ட் நோ த காம்பினேஷன். எப்படி அதை சால்வ் பண்ணுறேன்னா, பிகாஸ் வி நோ ஆல்மோஸ்ட் 15+ காம்பினேஷன்ஸ் இருக்குது அது சால்வ் பண்ணுறதுக்கு. ஐ டேக் ஒன் காம்பினேஷன், ஐ டூ அகெயின் அண்ட் அகெயின், ஆட்டோமேட்டிக்காக ஃபிங்கர் ஸ்டார்ட் டு டூ தட். இட்ஸ் கால் மசில் மெமரி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணுவீங்க வித்தவுட் உங்கள் கான்ஷியஸே இல்லாமல் உங்கள் பாடி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணும். இட்ஸ் ஆல்சோ இட்ஸ் பிகம் ஹேபிட் நவ். ஓகேங்களா? சேம் ரூல்ஸ் நீங்கள் எதில் வேணால் அப்ளை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணுறதா அந்த மசில் மெமரியாக கொண்டு வரலாம். மசில் மெமரியை அது ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, தொடர்ந்து 30 days பண்ணுங்கள், அது உடம்புல அடாப்ட் ஆகிடும், பழகிடும் தாண்டி உங்கள் மைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெப்பிட்டேஷனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் மசிலும் அதுக்கு அடாப்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் யூ டோன்ட் ஹேவ் த ஸ்ட்ரெஸ். எவ்வளோ கஷ்டமான ப்ராசஸாக இருந்தாலும் இஃப் யூ டூ இட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் இட்ஸ் பிகம் அ ஹேபிட். ஸோ இப்போ இது எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இப்போ வந்து ஏதாச்சும் நீங்கள் வந்து ஒன்று பண்ணுறீங்க, ஏதாவது எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ பப்ளிக் ஸ்பீக்கிங் பேசணும். ஓகேங்களா? பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படி எப்படி நீங்கள் ஸ்டார்டிங் எடுத்தோம் டே 1 வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசியிருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? இட்ஸ் அ இவென்ச்சுவல் ப்ராசஸ். பேச 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 குவிட் பண்ணாமல், அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் அண்ட் யூ கேன் பேச பேச ஆட்டோமேட்டிக் பிகம் ப்ரொஃபஷனல். சேம் ரூல்ஸ் அப்ளை ஃபார் ஹேபிட் டூ. இது எதை வேணால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எதை வேணால் நம்ம ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபேண்டாஸ்டிக் கண்ணன். ஸோ கண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, டெய்லி டோசேஜ் ஆஃப் ப்ராக்டிஸ். அது நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை என்ன உங்கள் வாழ்க்கையில் அடையணும்னு நினைக்கிறீங்களோ, அது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். யாரும் உங்களை வந்து எழுப்ப மாட்டாங்க, நீங்களே எழுந்துக்கணும். யார் பார்க்குறாங்கன்றதை பற்றி கவலையே படக்கூடாது. நான் சூப்பராக பண்ணுறேன்னா இல்லையான்னு யாருக்கிட்டையும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூட வச்சுக்காமல், என்ன நடந்தாலும் நான் இதை பண்ணுவேன், ஒரு நாள் நான் அடைவேன் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்லி அந்த ஃபோக்கஸ் மசில் நீங்கள் சொன்னது வந்து இது நிறைய பேர் பண்ண மாட்டாங்கண்ணா. இப்போ வந்து நான் வந்து ஜிம்முக்கு மோட்டிவேஷன் லேக் ஆகிடும். மோட்டிவேஷன் அதை நான் எப்படி சொல்வேன் அப்படின்னா, புட் அ டூ ஆர் டை சிச்சுவேஷன் யோர் செல்ஃப். உங்களே நீங்கள் வந்து டூ ஆர் டை சிச்சுவேஷன், அதாவது எப்படி ஃபன்னாக சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க, நான் ஃபஸ்ட் ரேங்க்னு நீங்கள் வந்து ஊர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்லலாம் அசிங்கமானு சொல்லி நீங்கள் வந்து மார்க் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. திஸ் கால் டூ ஆர் டை சிச்சுவேஷன். ஆல்வேஸ் புட் இன் யோர் டேஞ்சர் லெவல். அதுதான் சொன்னால் இட்ஸ் ஆல்சோ கம்ஸ் எஸ் தியரி. இப்போ ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு தெரியவே தெரியாது, பட் யூ செட் எஸ், பட் யூ ஷுட் டூ இட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நவ் யோர் பிரெயின் வில் ப்ராசஸ் வில் டூ தட். பண்ணியாகணும். அந்த சிச்சுவேஷன் உங்களை நீங்களே போட்டுக்கணும். ஓகேங்களா? தட்ஸ் ஒன் ஆஃப் த திங் ஐம் ஆல்சோ டூயிங். ஐ ஆல் டேக் ரிஸ்க். I make sure I will achieve that risk. சூப்பர். ஸோ ரிஸ்க் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி ஆகிடும், இல்லைனா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்ணன். எஸ், ஃபேண்டாஸ்டிக். ஸோ லெட்ஸ் மூவ் இன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இஸ் லைக், இப்போ இந்த ரீசெண்ட் காலகட்டத்தில் we've been seeing something called as a mid brain activation, இந்த தேர்ட் ஐ அப்படின்லாம் சொல்கிறாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு கண்ணை கட்டிட்டு ஏதோ பொருளை ஐடென்டிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறாங்க. அது பார்க்கும்போது மேஜிக்கலாக இருக்குது. நிறைய பேரண்ட்ஸ் ஏன் குழந்தையால இந்த மாதிரி முடியுமா அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் மோட்லேயே நிறைய பேர் என்ரோல் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சூப்பர் பவர் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நம்மலாம் இருந்த காலத்தில் ஐ திங்க் சக்திமான் அவங்களும் தான் நம்ம சூப்பர் பவராக பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்களை வச்சு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸாக நடந்துட்டு இருக்கு. What is your stand on this? Is this really true? I would like to know. I personally it's purely 100% a scam. Listen, okay. இது நீங்க அதுவே நான் வந்து ஒரு மேஜிக் ட்ரிக் என்டர்டைன்மெண்ட் சொல்லி கொடுத்தா இட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் லிட்டரலி அந்த மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் சொல்றது என்ன பண்றாங்கன்னா, they propaganda as நீங்க உங்க குழந்தைங்க அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்களோட பிரெயின் மிட் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணி they become more brave, more intelligence, அவங்க லைஃப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகிட முடியும்னு சொல்லி they are charging too much money. Right. much money. Okay. And அது வந்து பட் அவங்க சொல்லித்தரது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரிக்ஸ். இப்போ நாங்கள் வந்து ஆஸ் அ மென்டலிஸ்டாக யூஸ் பண்ணுற சில டெக்னிக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, லைக் யாராலையும் கண்ணை முடிட்டு இங்கே நெற்றிக்கெல்லாம் யாரும் கிடையாதுங்க, யாருக்கும் கிடையாது. நோ ஒன் கேன் சீ த்ரூ. ஓகேங்களா? வி யூஸ் சம் டெக்னிக்ஸ் டு என்டர்டெயின் பீப்புள். இட்ஸ் அன்னோன் சீக்ரெட்ஸ். ஓகேங்களா? அதை எடுத்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சொல்லி கொடுத்து எப்படி பிரைன் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னா 2 விதமாக பண்ணுறாங்க. ஒன்று, இது ஒரு மேஜிக் ட்ரிக் தான், நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருமே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது சம்திங் கால் ஜிப்சி பீக்னு நாங்கள் சொல்லுவோம், நோ ஸ்பீக்கர். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வீடியோவை நான் இப்போ சொன்னோன்னு நீங்கள் திரும்பி பாருங்கள், எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தா they can see through you. This is something நாங்கள் சொல்கிற டெக்னிக்காக இட்ஸ் கால் ஜிப்சி பீக் ஆர் நோ ஸ்பீக். Okay. Because you can see through the nose. நீங்களே கை வச்சிங்க அப்படின்னா you can't see in front but you can see in the bottom. என்னோட ஸ்டொமக் ஏரியா நல்லா பார்க்க முடியும். நீங்க நல்லா பார்த்து தெரியும் அவங்க எல்லாரும் இப்படி பார்ப்பாங்க. they want to see through. ஓகேங்களா? அண்ட் எல்லாமே சின்ன சின்ன, அதாவது எப்படி சொல்ல, நான் வந்து சின்ன வயசில் கற்றுக்கின மேஜிக்கை தான் வந்து இப்போ வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது எதெல்லாம் நடக்குது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா?
இது இப்போன்னு கிடையாது. இவங்க வந்து மிட் பிரெயின் சொல்லி இப்போ டெக்னிக்கல் டேர்ம் குடுத்துட்டாங்க. Right. ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதி காலத்துலேருந்து ஷாமன்ஸு, பாபாஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இட்ஸ் கால்ட் சித்த கலைகள். Okay. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு காடுனா வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் இதை கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? கண்ணன் கடவுள் உண்மையா இருக்காங்களா? நான் மேஜிக் ஷோ முடிச்சோனே வந்தோடனே கண்ணன் கடவுள் இருக்காங்களா? எனக்கு அந்த கேள்வி இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். கடவுளுக்கு என்னென்ன பேர்லாம் நம்ம தமிழ்ல சொல்லுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். பல காட் நேம்ஸ் சொல்லுவாங்க. சொல்லுங்க. அதாவது இறைவன், ஆமா. வேற? கடவுள் பேர் அப்படி எப்படி கேக்குறீங்களா? கூப்பிடுவோம்? இறைவனை, இறைவன், இறைவன். ஐயோ, எனக்கு திடீர்னு கேட்டா எனக்கு கடவுள் ஓகே, விதமான கடவுள் இறைவன், பேர் தான் வருது. ஆண்டவன், ஆண்டவன் கரெக்ட். ஓகேவே, கடவுள், இறைவன், கடவுள். ஆண்டவன், ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க வந்து அப்படியே பிரிச்சு பாருங்களேன். இறைவன் இறந்த காலத்தில் வாழ்ந்தவன், ஆண்டவன் நம்மை ஆண்டவன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா அதிலே தெளிவாக இருக்கு. என்னன்னா நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் நம்மளோட முன்னோர்களை வந்து வழிபடுற ஒரு பழக்கம் இருக்குது. அதுக்கு தான் வந்து வீரப்பனுக்கே வந்து பார்த்தா கோயில் கட்டியிருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் அரசி அவங்களுக்கு கோயில் கட்டியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்துக்கும் குலத்துக்கு ஒரு தெய்வம் இருக்கும். அவங்க யாருன்னா உங்களோட முன்னோர்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நம்மள வந்து முன்னோர்களை வழிபடுற ஒரு பழக்கம் இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து நமக்கு வந்து இறை நம்பிக்கை, அதாவது இறைன்னு சொல்கிற மீனிங் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இயற்கை. நம்மளோட எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம கடவுளை யாரை வச்சிருப்போம்? சூரியன், சந்திரன், பச்சையம்மன் சொல்லி நம்மளோட இயற்கையை சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை பஞ்சபூதத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க. ஈவன் ஓம் நம சிவாயன்னு சொல்கிறதே பஞ்சபூதத்தை சொல்கிறது தான். ஸோ அது மாதிரி ஒரு இயற்கையை தான் நம்ம கடவுள் கும்பிட்றோம். ஓகேங்களா? ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இங்கே தான் மெஜிஷியன்ஸ் பிளேயில் வராங்க. வி ஆர் டூ கைண்ட் ஆஃப் மெஜிஷியன்ஸ். ஒன்று இந்த மாதிரி சித்தக்கலைகள்லாம் இருக்கும். இயற்கை நான் சொல்லிட்டேன். எனக்கு வந்து கவர்மெண்ட் நம்பிக்கை இருக்குது. யார் நான் நம்புகிறேன்னா யூனிவர்ஸ்னு சொல்கிறேன். மொத்த இந்த பிரபஞ்சத்தோட இயற்கையை தான் நான் வந்து காட் நான் சொல்கிறேன். யாரை நான் வந்து நம்பலை அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ஏஜென்ட்டாக இருக்கேன். ஓகேங்களா? அவங்க யாரை சொல்கிறேன்னு புரியும். ஓகேங்களா? இதுதான் கடவுள் கல்லை காமிச்சு இவங்க தான் கடவுள்னு சொல்கிறவங்க அவங்கள நான் நம்பலை. ஓகேங்களா? நான் டேரக்டாகவே சாமி கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, கம் டு த டாபிக் நம்பர் 2. இதை என்ன பண்ணுறாங்க, மக்களை நம்ப வைக்கணும்ல. இப்போன்னு இல்லை, ஆதி காலத்தில் வந்து பார்த்தா ஜீசஸ் காலத்தில் எல்லாருமே என்ன பண்ணணும்னா மக்களை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா இதை அற்புதத்தை பண்ணி காமிக்கணும். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து டக்குன்னு வந்து ஏதாவது ஒரு டக்கு நெருப்பு வர வைக்கிறதா இருக்கட்டும் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு நம்பிக்கை வரும். இதுதான் ஷாமன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆஃப்ரிக்கா ஷாமன்ஸ்னு இருப்பாங்க. என்னன்னா அவங்க உடம்பு சரியாமல் போவாங்க. ஷாமன்ஸ் இந்த மந்திரம் வச்சு டக்குன்னு ஏதாவது ஒரு மந்திரம் பண்ணி காமிப்பாங்க. அந்த மேஜிக்கெல்லாம் அவங்க கிட்ட வந்து அந்த ஈவல் எடுத்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. அவங்க க்யூர் ஆகிடும். பிளஸிவோ எஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அ குட் திங். கோயில் இருக்கணும். கோயில் இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாரும் போய் கடவுள்கிட்ட போய் நம்ம வந்து நம்மளோட எல்லா டிப்ரெஷனும் இறக்கி வைப்போம். கடவுள் முக்கியம். ஓகேங்களா? கொஞ்சம் தப்பு நடக்குது, அதை தான் முடியும் வேணான்னு நான் சொல்கிறேன். அண்ட் மெஜிஷியன்ஸ் சொன்ன மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த டெக்னிக்ஸ்லாம் எடுத்து நான் சாமியார் எனக்கு வந்து அதை வச்சு அவங்க ஏமாத்துறது ஒரு பக்கம். இந்த மிட்மைண்ட் ஆக்டிவேஷன் அவங்க கைண்ட் ஆஃப் ஒரு மாடர்ன் சாமியார் தான். மிட்மைண்ட் ஆக்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாபா கீழே தான் இருக்குது சாமியார். ஓகேங்களா? அதர் சைட் வி ஆர் மெஜிஷியன்ஸ். நானும் வந்து காவி இப்போ இந்த ட்ரெஸ் போடாமல் காவி போட்டு வந்தால் என்ன நம்பியிருப்பீங்க நீங்களும் பாபான்னு. ஓகேங்களா? ஸோ இந்த மிட் பிரெயின் ஆக்டிவேஷன்ஸ் இதுக்கு முன்னாடி இப்போ இது மாடர்ன் பேர். இதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் இன்ட்யூஷன் ப்ராசஸ். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அது பேர் மிட் பிரெயின் ஆக்டிவேஷனு. அதுக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் ஐ ஓப்பனிங்கு. அதே தான் பேரை மாற்றி அது ஸ்கேம்னு ப்ரூவ் பண்ண உடனே புதுசாக பேர் வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து குவைத்தில் ஒரு ஈவெண்ட் போயிருந்தேன் மோனிஷா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெல் எஜுகேட்டட் லேடி அவங்க வந்து கேட்குறாங்க, கண்ணன் நான் வந்து என் கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். சும்மா வந்து ஒரு இந்தியன் அமௌண்ட்டுக்கு ஒரு 50,000 rupees per session கேட்குறாங்க. நான் சொன்னேன், மேம் டோன்ட் டூ இட். இஃப் யூ வாண்ட் டு மேக் யுவர் கிட்ஸ் இன்டெலிஜென்ட்னா கோ அண்ட் ஜாயின் த ரூபிக் கியூப் கிளாஸ் ஆர் செஸ் கிளாஸ் இல்லைனா ஒரு டான்ஸ் அது மாதிரி ஜாயின் பண்ணாவது their resource thinking will be developed. ஓகேங்களா? ஸோ இந்த மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்கேம். 100% ஸ்கேம். நான் சொன்ன மாதிரி இப்போ வீடியோ போய் பாருங்கள். அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் பார்ப்பாங்க. சில வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படியும் பார்க்குற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு வேறு டெக்னிக் இருக்குது. பட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் கிமிக். அது எங்களால் ஸ்ட்ரெயிட் த்ரூ பார்க்க முடியும். ஓகேங்களா? மேஜிக் எப்படி ஆச்சரியம் தருமோ அவங்களும் ஆச்சரியம் சும்மா டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்களை வந்து ஏமாத்துறாங்க இந்த ஃபால்ஸ் வே. அண்ட் வி மெஜிஷியன்ஸ் ஆல்வேஸ் ஃபைட் அகெயின்ஸ்ட் தெம். Always. We are the community always fights against them. Right. Fantastic. So as magician, it's more about entertainment to make people happy, but not to fool people. Adha vandu Yes, not to cheat people. Yes, cheat people. Right. Got it. All right. So கண்ணன் வந்து as a mentalist நிறைய brain activation பற்றி நிறைய பேசிட்டோம். So now let's get to the showman. Okay? Oh, yeah. So as a profession, உங்களோட behind எவ்வளோ homework பண்ணியிருக்கீங்களோ that's what you've shared with us a lot now. இப்போ வந்து ஒரு ஸ்டார் பெர்ஃபார்மராக நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரி ஈவெண்ட்ஸில் வந்து உங்களோட சர்வீஸ் as a mentalist வந்து will be really apt அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, and how will it elevate
ஒரு ஈவெண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர்ட் டு நிறைய என்டர்டெய்னர்ஸ் இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காங்க கிளைண்ட்ஸ்க்கு. வை வில் தே ஹேவ் டு சூஸ் அண்ட் மென்டலிஸ்ட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐ டோன்ட் சே இதுதான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் எவ்ரி ஆர்ட் ஃபார்ம் எவ்ரி ஆர்டிஸ்ட் ஆர் பெஸ்ட் தான், அவங்க ஃபாலோ பெஸ்ட் தான். எவ்ரி டிஃப்ரெண்ட் ஜானர். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஓகே மியூசிஷியன் ஹையர் பண்ணுங்க, இஃப் யூ வாண்ட் டூ டிஃப்ரெண்ட் அப்படின்னா யூ கேன் ஹையர் அ மென்டலிஸ்ட். ஸோ மென்டலிசம் சொல்கிறது ஃபஸ்ட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐ ஆல்வேஸ் சே இட்ஸ் ஃபார் வெல் எஜுகேட்டட் பீப்புள், கார்பரேட் பீப்புளுக்கு மட்டும் தான் அவங்க ஹையர் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அந்த ஏஆரால் ஃபர்ஸ்ட்லாம் அவங்க சொல்லுவாங்கல்ல கிட்ஸா அடல்ட்ஸான்னு கேட்போம். இப்போ அப்படிலாம் கிடையாது, கிட்ஸே அடல்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் அந்த அந்த ஒரு ஜானரே போயிடுச்சு. ஓகேங்களா, கிட்ஸ் ஆர் சோ ஸ்மார்ட்டர் தென் அடல்ட்ஸ். ஓகேங்களா, அண்ட் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் பிலீவ், நான் பர்த்டே பார்ட்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் இதெல்லாம் லவ் பண்றாங்க. they love it, they understand it very well. Even ஒரு கிராமத்துல போய் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நான் யோசிப்பேன் கிராமத்துல தெரியுமா, அவங்க எல்லாருக்கும் இப்போ ஃபோன் இருக்கு, they also watching YouTube. அண்ட் இப்போ ரொம்ப எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ மென்டலிசம் கேன் பி பெர்ஃபார்ம் எனிவே. நான் திரும்பி சொல்றேன், மென்டலிசம் மட்டும் பண்ண மாட்டேன். இட்ஸ் மிக்ஸ் ஆஃப் பிரைமரி ஆஃப் கோர்ஸ் மைண்ட்ஸ் அண்ட் மேஜிக் அண்ட் காமெடி இன்ட்ராக்ஷன் எல்லாமே கலவையாக தான் இருக்கும். ஸோ I am actually not passion for magic. Okay, மைண்ட் ரீடிங். நான் என்ன மற்றவங்களை வந்து சிரிக்க வைக்கிறது, என்ஜாய் பண்ண வைக்கிறது என்னோட பேஷன். ஒருத்தருக்கு டூல் மாறும். ஐ யூஸ் அ டூல் அஸ் மேஜிக். எல்லாத்தோட பேஷன் அதானே. சிங்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோர் தென் சிங்கிங், அவங்க பாடி முடிச்சோன்னே கொடுக்குற ஆரவாரம் தான் அவங்களோட பூஸ்டாகவே இருக்கும். தட்ஸ் மை பேஷன் டூ. ஓகேங்களா, அண்ட் இட் கேன் பி பெர்ஃபார்ம் எனிவேர். நீங்கள் எங்கே வேணால் பர்த்டேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங்ஸ், கார்ப்பரேட் எதில் வேணால் நீங்கள் வந்து ஹையர் பண்ணலாம். பிகாஸ் ஈவன் ஸ்டேஜில் நான் கூட ஐ கேன் பெர்ஃபார்ம் க்ளோஸ்அப் as a close-up illusionist. So basically I go near to people and perform magic. And I have some different acts I created for different things. The Cupid act and solely I perform exclusively for wedding couples. Wow. Show their love of magic to everyone. Like that I have different things for different occasions. நிறைய பேருக்கு அந்த மைண்ட் செட் இருக்கும், இந்த ஒரு கோட்டு சூட்டு போட்டாலே நம்மளுக்கு வந்து கார்பரேட்க்கு தான் இந்த மென்டலிஸ்ட்லாம் செட் ஆவாங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் யூ broken that myth அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். டுடே கிட்ஸ் ஆர் ஆல்சோ லைக் அடல்ட்ஸ்ன்றனால ஃப்ரம் பர்த்டே வெட்டிங்கில் கொண்டு வர ஒரு ஹாப்பினஸ், ஜாய், ஹவு டு ரீட் யோர் வைஃப் or ரீட் யோர் பார்ட்னர் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்ஸை கூட நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இட்ஸ் ஃபேபுலஸ். ஸோ anyone who is looking at any kind of an event and you want to bring in something unique to your event அப்படின்னா கண்டிப்பாக I think Karan is the person. கண்டிப்பாக you can check out his website which is called as karanshowman.in. Yes. ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணிங்கன்னா இவரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபைனலி கமிங் டவுன் டு த கொஸ்டின் ஆஸ் டு லைக் நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 lakh plus ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், எனக்குமே ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் த ஹோம்ஒர்க் ஆர் the work that has gone behind in building the followers, and second is what are the perks you get by having such followers. Got it. And last but not the least, maintaining those followers. இது மூணுமே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக நான் பார்க்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியா இட்ஸ் ஆல்சோ சைக்காலஜி. எவ்ரிதிங் மார்க்கெட்டிங் எல்லாமே சைக்காலஜி தான். இந்த சோஷியல் மீடியா இட்ஸ் ஆக்சுவலி பியூர் சைக்காலஜி. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்னா சிம்பிள் திங், யூ ஷுட் டூ வாட் எக்ஸாக்ட்லி உங்களோட யூஸர் என்ன வேணுமோ அதை நீங்கள் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா, ஸோ ஐ ஃபவுண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் மைண்ட் ரீடிங்ஸ் அண்ட் மைண்ட் திங்ஸ் அண்ட் மேஜிக்லாம் வந்து டிஃபால்ட்டாக எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஐ கேன் சி வென் ஐ போஸ்ட் இட், நான் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணுறேன்னா வேறு, பட் வென் ஐ ஷோ ஆல் த பீப்புள் என்ஜாயிங் கிரேசி ரியாக்ஷன்ஸ், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து த ஃபாலோவர்ஸ் கிட் வைடர். ஓகேங்களா, ஸோ சிம்பிள் டிப் ஐ கேன் ஷேர் டு ஆல் த பீப்புள் இஸ் ஃபர்ஸ்ட் நோ த அல்காரிதம் வெரி மச். Just do the proper homework first, research first. Okay, first you want to இவர் A to D நந்தா சொல்கிற மாதிரி, if you want to know the crack the system, understand the system. ஸோ ஃபஸ்ட்டு அந்த அல்காரிதம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு காலத்து ஹேஷ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருந்துச்சு, இப்போ ஹேஷ்டாக்ஸ் வேலைக்கே ஆகாது. ஓகேங்களா, இப்போ எது ஃபேமஸாக இருக்குன்னா இன் மை நாலேஜ் இட்ஸ் லைக் ஷேரிங் அண்ட் சேவிங் மட்டும்தான். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணுற கான்டென்ட் வந்து ஒருத்தங்க சேவ் பண்ணணும், ஷேர் பண்ணணும், ரிலேட்டபிளாக இருக்கணும். அப்போ ஓகேங்களா, அப்படி கிரியேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வரும். என்னோட நிறைய வீடியோஸ் வந்து மில்லியன்கள் வியூஸ் போயிருக்கும். பிகாஸ் ஐ கண்டக்ட் லாட் ஆஃப் மைண்ட் கேம்ஸ். அது மூலிமா வந்து அவங்க ஸ்க்ரீனில் இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஐ ரீட் தேர் மைண்ட்ஸ் த்ரூ த ஸ்க்ரீன். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து மல்டி-மில்லியன் வியூஸ் போயிருக்கு எனக்கு அது. ஓகேங்களா, ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கெயின் லாட் ஆஃப் ஃபாலோவர்ஸ். ஓகேங்களா, ஸோ which brings me to one thing, like நீங்கள் ஆன்லைன் ஈவெண்ட்ஸும் அப்போ பண்ணலாம். Because you read people's mind. No. Actually, we done COVID time. We done a lot of virtual shows. As I said, right? Magic. Yeah. It's always a lot of technology involved. We exclusively create an act for virtual. Got it. We read into entire mind reading session. Even we can read their minds on phone. Wow. Even chat. Lot of techniques. See, lot of interesting, crazy techniques. ஆக mind read பண்ணிட்டே இருப்பீங்க. It's like techniques we can do. Okay, I done lot of around the globe. Magician done that way too. Something is called virtual magic. That's why see magic is keep adapting and upgrading. That's why it's still alive.
Yeah, ஓகேங்களா? absolutely. நிறைய ரிவீல்ஸ்லாம் வந்தாலுமே, வி ஆஸ் எ பெர்ஃபார்மர் வி ஆல்வேஸ் அப்கிரேடிங் அவர் செல்ஃப். True. ரிவீல் ஆகிட்டே இருக்கும், நான் மேலே போய்க்கிட்டே இருப்போம் புது புது டெக்னிக்ஸில். ஓகே, Coming 2 back to the விதமான tips, நீங்க வந்து சொன்னீங்க மேக்ஸிமம் ஷேர்ஸ் அண்ட் சேவ்ஸ் இருந்தது அப்படின்னா you're on the right directions அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. High research is important for the algorithm. எக்ஸாக்ட்லி. அண்ட் டூ இம்பார்ட்டன்ட் திங் ஐ பிலீவ், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கான்டென்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கான்டென்ட் ஒரு யூஸே கிடையாது அவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ கிரியேட் கான்டென்ட் through the followers, I getting shows, I'm earning out of it. You to create content, you do the same. ஓகேங்களா? பட் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாத கண்டென்ட்டை போட்டு யூ டோன்ட் வேஸ்ட் மணி. பிகாஸ் நல்லா நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதில் ரெவன்யூ வராதப்ப அப்போ தான் இந்த ஃபேக் ப்ரமோஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணணுமே உள்ளே இறங்குறாங்க, நான் பார்த்த வரைக்கும். Right, ஓகேங்களா? right. இஃப் யூ ரியலி வாண்ட் டு ஆட் சம் வேல்யூ, ஜெனுவல் வேல்யூ, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆல்சோ ஃபைண்ட் த வே how to monitor that and earn some money in ethical way. Right. ஓகேங்களா? ரியலி had some value. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வில் பி லாஸ்ட் லாங்கிங். இப்போ சும்மா டெம்பரரியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமில் மேலே வந்துடலாம். இட்ஸ் செட்டா வில் பி கான். அண்ட் வாட் ஆர் த perks I got from followers is, it's like always open door. For example, if I getting any clients, people know if I have a followers and know, okay, Kannan is more credible. ஓகேங்களா? அண்ட் சம்மோன் இஸ் பேமெண்ட் ஏதாச்சும் ஏமாத்துறாங்க அப்படின்னா, தே நோ ஐ டோன்ட் வாண்ட் மிஸ் அப் திஸ் guy because you have lot of followers. இது மாதிரி நிறைய perks வந்திருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய லீட்ஸ் கிடைக்கும். From the leads we can get a lot of business out of it. And definitely வந்து lot of people mind games கால் பண்ணுவாங்க. I don't charge initially, I don't charge for consultating mind games. As I said, I'm not a psychologist, doctor. I always initially அவங்க பேசிட்டு I always direct toward the doctors. ஓகேங்களா? Right. Because they are the professional. Even though I know about psychology, I'm not a satisfied person. புரியுது. ஓகேங்களா? I do some personal counseling. That's different. ஓகேங்களா? And any question you ask? I think, yeah, you covered it all. Fantastic. Perfect. So now we'll go into a small rapid fire question. I have quick 4 questions. So first question is going to be, one myth about human brain people should stop believing. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மெத் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்கிறது தான், நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைண்டை வந்து ரீட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸை வந்து எங்களால் படிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதுவே போய் தான். ஓகேங்களா? அப்படிலாம் பிரெயின் ஒர்க் பண்ணாது. எப்படி ஒர்க் பண்ண ஒரே வாய்ப்பு அப்படின்னா, உங்கள் பிரெயின் கொடுக்குற மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ், உங்களுக்கே தெரியாமல் பாடி லாங்குவேஜ் ஆர் ப்ராபபிலிட்டி சாய்ஸஸ், நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி மட்டும் தான் எங்களால் கெஸ் தான் பண்ண முடியும். இட்ஸ் நாட் மைண்ட் ரீடிங், இட்ஸ் மோர் லைக் என்ஹான்ஸ்டு டேர்ம் மைண்ட் ரீடிங். Right. பட் ஆக்சுவலி வி ஆர் கெஸ்ஸிங் இட். Got it. We are guessing it. Oh, this is the most. Sometimes guessing wrong. That's why we always have a plan A and plan B, plan C, plan D too. Fantastic. So second question on the rapid fire is going to be, can someone really control another person's mind? Yes or no? Yes, you can, You for sure. can. Using Okay. some techniques. Books are section எழுதியிருக்கேன் நான். All right. So do mentalists get nervous while performing? Of course, if you don't have that nervousness, of course நீங்கள் இனிஷியல் ஆரம்பிக்கிற பட்டர்ஃப்ளை மூமெண்ட் இருக்கும். பட் ஆஃப்டர் நீங்கள் ஒவ்வொரு ஷோக்கு முன்னாடியும் வந்து பார்த்தோன்னா யூ ஹேவ் மோர் கான்ஷியஸ். நீங்கள் பயந்தா மட்டும் தான் யூ பி மோர் கான்ஷியஸ். நான் எப்பப்போலாம் நான் பார்த்துக்கலாம்னு சொன்னீங்கன்னா டெஃபினெட்லி யூ மேக் மிஸ்டேக்ஸ். ஸோ பயம் நல்லது. So if you could read one person's mind in your history of, as an artist or stage artist, who would it be? யாரோட மைண்டை படிக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு சுபாஷ் சந்திர போஸோட மைண்டை படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஓ. ஏன்னா அவர் என்ன நினைச்சாரு உண்மையிலே இந்தியன் எப்படி பண்ணி பண்ணச்ச பற்றி. இல்ல பட் இப்போ இருக்கிற ஒரு லிவிங் பர்சனாலிட்டியை சொல்லணும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? எலன் மாஸ்க் ஃபார் ஷுர். அவர் மைண்டில் அந்த பிரெயினில் என்ன தான் ஓடுது அப்படின்னு வந்து, பிகாஸ் ஐம் வெரி இன்ஸ்பைர் திஸ் guy பிகாஸ் இனிஷியலாக வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் சும்மா ரேண்டமாக கேள்விப்படுறதோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட் யூ டூயிங் இட்ஸ் மிராக்கிள்ஸ் அண்ட் யூ ஹேவ் லாங் விஷன். அண்ட் அவர் மைண்ட் செட்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், எப்படி அந்த அவ்வளோ மைண்ட் செட்டை யோசிக்கிறாரு, அவர்கிட்ட நான் அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ஃபார் ஷுர். Fantastic. That was wonderful rapid fire with you, Kannan. So finally, we are coming to the closure of the Master the Mic podcast with you. So I wanted to ask you a question, like, what brought you to be part of the podcast? உங்களுக்கு என்ன ஒரு inspiration தோணுச்சு that, you wanted to do the Master the Mic, you wanted to be there? Actually- Because we strongly feel every story deserves a mic. And we are so happy to have your story. And I think என்னதான் உங்களை மேடையில் பார்த்தா ஒரு ஆர்டிஸ்டாக மட்டும்தான் நாங்கள் பார்த்துருப்போம். பட் when we sit like this and have a chit chat, lot more we come to know beyond being an artist. அது வந்து நம்ம ரெண்டு பேரும் பேசுறதுக்கு பதிலாக also the audience gets to know a lot about you. Yeah. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தான் உங்ககிட்ட வந்து பாட்காஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டேன். பிகாஸ் அஃப்கோர்ஸ் மோனிஷாவோட பாட்காஸ்ட் பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் ஸோ குட். பிகாஸ் நம்மளோட கம்யூனிட்டியில் விச் இஸ் ஈவெண்ட் ஆர்டிஸ்ட் கம்யூனிட்டியில் இது மாதிரி பாட்காஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரேர். அண்ட் யூ ஆர் டூயிங் தட் இனிஷியேட்டிவ். ஐ ஃபீல் லைக் ஓகே, பீயிங் அ ஆர்டிஸ்ட் ஃபார் த ஆர்டிஸ்ட், I want to be a part of this as well as. So thank you so much. And really the way podcast is so quality and everything is so superb. That's why I feel like I want to be the part of this. நானே ஃபியூச்சரில் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு செரிஸ் மூமெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும் எனக்கு.
Fantastic, Karan. Thank you so much, and it was happy hosting you, undoubtedly. And now, finally, what is the message that you would like to tell our lovely audience who are watching this particular show? ஏதாவது ஒரு விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லணும். இட் குட் பி வித் உங்களோட புக்கிங்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி என்ன மாதிரி ஷிஃப்ட்ஸ் அவங்க வாழ்க்கையில் பண்ணாங்கன்னா அவங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணதா இருக்கலாம். எனிதிங் தட் யூ லைக் டு சே. Your mind is your master. Listen. Once again repeat. Your mind is a master. உங்கள் மைண்டு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃபே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாற்றலாம். எஸ் Kanan, now it's the time for action. ஸோ ரெடியாக இருக்கீங்கன்னா நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். லெட்ஸ் டூ திஸ். ஓகே லிசன், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐ கோட் ஷோ எ கார்ட் மேஜிக் டு யூ. ஓகேங்களா? பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, கண்ணன் இது ஒரு கேம்பிளிங் சொல்லுவாங்க. டெல் யூ வெரி இன்ட்ரெஸ்டிங் அபவுட் த பிளேயிங் கார்டு. எல்லாருக்குமே ஒரு பிளேயிங் கார்டில் மொத்தம் வந்து 52 ஜஸ்ட் கம்பேர் த பிளேயிங் வித் த கேலண்டர். ஓகேங்களா? எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு பிளேயிங் கார்டில் ரெட் கார்டு இருக்குது, பிளாக் கார்டு இருக்குது. ரெட் ரெப்ரசன்ஸ் டே, பிளாக் ரெப்ரசன்ஸ் நைட். கிளப்ஸ், ஆல் ஸ்பேட், டைமண்ட் இருக்குது. தட் 4 சூட்ஸ் ரெப்ரசன்ட் 4 சீசன்ஸ். ஓகேங்களா? 13 வேல்யூஸ் இருக்குது ரெப்ரசன்ட் 30 லூனார் சர்க்கிள்ஸ். அது மாதிரி 12 பிக்சர் கார்ட்ஸ் இருக்குது ரெப்ரசன்ட் 12 மந்த்ஸ். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயிங் கார்டு நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆல்வேஸ் எண்ட் அப் வித் 365 days. ஸோ பிளேயிங் கார்டுன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ கேம்லிங், இட்ஸ் அ கிளவர் மேத்தமேட்டிக்ஸ். ஓகேங்களா? தட்ஸ் வை வி மெஜிஷியன் ஆல்வேஸ் யூஸ் கார்ட்ஸ். ஓகேங்களா? நல்லா வாட்ச் பண்ணுங்க மோனிஷா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆல் த கார்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஓவர் இயர், ரைட்டா? யா, இது நிறைய பேர் ஷஃபிள் பண்ண சொன்னால் வந்து பார்த்து அதே ஒரு மித் இருக்கும். காமன் மித் மெஜிஷியன்ஸ் எல்லாமே ஸ்லீவ்ஸ் ஒளிச்சு வைப்பேன்னு சொல்லுவாங்க. ஐ டெல் யூ ட்ரூத். ஓகேங்களா? நான் கூட பார்த்தேன் நீங்க அப்படியே கோட்ல இருந்து ஜாக்கெட்ல இருந்து அப்படியே எடுத்து. கேன் யூ ஹோல்ட் இட் ஃபார் எவர்? நான் இங்க ஹோல்ட் பண்ணிக்க மாட்டோம். ஓ மை. ஓகே. அண்ட் நோ ஒன் நோ த சீக்ரெட்ஸ். ஓகேங்களா? ஈவன் உங்களுக்கு இது தெரியுதா? ஓகே, ஈவன் வி ஹேவ் சம் இன்விசிபிள் பாக்கெட்ஸ். கேன் யூ see my invisible pockets? No. See over here. My God. Wow. ஏர்ல இருந்து எடுக்கிற மாதிரி எடுக்கிறீங்க அப்படி. ஸோ இதில் என்ன பண்ணலாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் மோனிஷா. நிறைய பேர் மிக்சிங்னா வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் மோஸ்ட் பீப்புள் வில் டூ லைக் திஸ், மோஸ்ட் காமன் ஷஃபிள். இதுவே நீங்கள் அட்வான்ஸ் ப்ரொஃபஷனல் மெஜிஷியனாக இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் டூ லைக் தேட். யா, இதுவே நீங்கள் அல்ட்ரா ப்ரோ வெர்ஷன் ஆஃப் நல்லா வந்து பல வருஷம் என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் டூ லைக் தேட். ஸோ பேசிக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் மை வே ஆஃப் டு ஷஃப்லிங். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ஷஃபிள் லைக் தேட் மோனிஷா. ஈவன் ஐ கேன் ஷோ திஸ், பூம். யா, இட்ஸ் அ நைஸ் வே டு ஷஃபிள், ரைட்? As you can see, maybe I can show to this camera. You can see Monisha, all the cards are completely different, right? Yeah. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மோனிஷா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கார்டை பிக் பண்ண போகிறீங்க. பட் எந்த கார்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிக் பண்ணுறீங்களோ அந்த கார்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் யார்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமிக்கக்கூடாது. யூ கேன் see all the cards are completely different, right? புரியுதா? புரியுது. அந்த கார்டு நீங்கள் என்ன ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க? ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். கேமராக்கு இப்படி காமிக்கலாம்னு நினைக்கிறேன். யூ கேன் see all the cards are completely different. எஸ். யா மோனிஷா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கை இப்படி வைங்க. ஓகே. ஜஸ்ட் ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்யூஷன் யூஸ் பண்ணி ரேண்டமாக ஒரு நடுவில் ஒரு கார்டை டச் பண்ண போகிறீங்க. டச் பண்ணுங்க. ஓகே ஓகே, ஹேவ் a look at this. just memorize it. ஓகேங்களா? கார்டை பார்க்கலாமா? பார்த்துக்கோங்க, memorize it. ரொம்ப சிம்பிள் திங். உங்களோட மைக்ரோ எக்ஸ்பிரஷன் வச்சு தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். வெரி பி ஆனஸ்ட். ஓகேங்களா? இமேஜின், லுக் அட் மை ஐஸ். ஓகேங்களா? ஓகே. இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன். நீங்கள் எந்த அளவுக்கு இமேஜின் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக அதை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சரி, லுக் இன்டு மை ஐஸ். இது ஒரு ரெட் கார்டாக இருந்துச்சு அப்படின்னா இமேஜின் யுவர் செல்ஃப் இன் எ வெரி பிரைட் ரூம். இது பிளாக் கார்டாக இருந்துச்சுன்னா இமேஜின் யுவர் செல்ஃப் இன் எ வெரி டார்க்கஸ்ட் ரூம். இமேஜின் பண்ணுறீங்களா? பண்ணிட்டு இருக்கேன். Now, Monisha, I can see your pupil is expanding. நீ bright color think பண்ணீங்கன்னா it's a red card, right? Bright colors. Yeah. Right. இதுவே ஒரு பிக்சர் கார்டு இருந்துச்சுன்னா மைண்ட்ல பிக்சர்னு சொல்லுங்க. நம்பர் கார்டு இருந்துச்சுன்னா நம்பர்னு சொல்லுங்க. ஓகேங்களா? ரிப்பீட் இன் யுவர் மைண்ட் வித் நோட். கம் ஆன். பிக்சர் வாட் எவர். சொல்லி மைண்ட் சொல்லிட்டே இருங்க. See, உங்க blink தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட rhythm, which means it's take very short time. If the picture na it take long time. It's number. Very short ah blink பண்ணுங்க. It's a number called I believe, right? Okay. Listen. It's number. 1, listen me. From 0 to 10, right? 1, 2, 3, 4, 4, 4. All right. Look at my eyes. Listen me. And call my சொல்லிட்டே இருங்க. Red card, 4 of diamond, 4 of diamond, 4 of diamond. Is it? Yes, you're 4 right. of diamond. Show the camera, please. கேமரா காமிச்சிடுறீங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன மேஜிக்னா இப்போ என்னன்னு பார்க்கலாமா? மனுஷா, டூ மீ அ ஃபேவர். ஓகே, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேப் ஓப்பன் பண்ணி அந்த கார்டில் நல்லா பெருசாக உங்கள் சிக்னேச்சர் போட்டுறீங்களா ப்ளீஸ்? ஜஸ்ட் பெருசாக மேக் இட் பிகர் அண்ட் ஷோ டு த கேமரா. இட்ஸ் அ 4 ஆஃப் டைமண்ட். ஓகேங்களா? ஸோ இதே சிக்னேச்சர் தான் நீங்கள் செக் புக்கில் யூஸ் பண்ணுவீங்களா? பர்ஃபெக்ட். இதுதான் ஐடியா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த பர்மனன்ட் மார்க்கர்.
இன் தட் மீன்ஸ் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சேஞ்ச் பண்ண உலகத்தில் ஒன்று தான் இருக்க முடியும் ரைட்டா. சின்ன ஹெல்ப் பண்ணலாம். அந்த 4 ஆஃப் டைமண்ட் பர்மனன்ட் மார்க்கர் ரைட். ஜஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ப்ரிசைஸாக. ஓகே. பர்ஃபெக்ட். என்ன பண்ணலாம் மோனிஷா? ஆகாமிங்க. சீரியஸ்லி? யா. ஸ்க்ரீன் அண்ட் பைட் இட். ஜஸ்ட் பைட் இட். டோன்ட் டச். ஓகே. இப்படியே 1 hour இருந்தால் போதும். ஓகே. 1 hour. 1 hour. ஓகே, நோ இஷ்யூஸ். என்னோட நீங்க வந்து ஒரு ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் எங்கேயாச்சும் வந்து ஸ்டாப்னு சொல்லுங்க. சே ஸ்டாப். ஹா. இங்கேயா? பர்ஃபெக்ட். ஸோ யூ ஸ்டாப் மீ ஆர் த 8 ஆஃப் டைமண்ட். 4 ஆஃப் டைமண்ட், 8 ஆஃப் டைமண்ட். ஸோ க்ளோஸ். பர்ஃபெக்ட். என்ன பண்ணலாம்? I'm going to give my signature over here, my autograph. ரெடியா? இட்ஸ் மை சிக்னேச்சர். ஸோ இந்த உலகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிக்னேச்சர் என்ன மாதிரி இருக்கும், இன்னொரு சிக்னேச்சர் உங்களுக்கு இருக்கும். நோ ஒன் கேன் ஏபிள் டு சீட் இட் ரைட்டா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட மவுத்தில் வச்சுக்கிறேன். யா, I'm just going to show your hands like this. So you have 4 of diamond, I have 8 of diamond. With your signature on, my signature on. Ready? Ready? So imagine. Do you feel something? No. Miracles happens anytime. And that's a 4 of diamond. அவங்க சிக்னேச்சர் என்கிட்ட இருக்கு அப்படின்னா அப்போ உங்க வாயில உங்க சிக்னேச்சரா? That's 8 of diamond, everybody. Perfect. It's wax. How is that possible? இது என்னோட கிஃப்டா நீங்க வச்சுக்கோங்க. My God. No. How is this possible? Perfect. Let's make it one step advance, ஓகேங்களா? Okay. So உலகத்திலே வந்து the most second soldable toy என்ன தெரியுமா உங்களுக்கு? Any guesses? உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணிருப்போம். ஒரு டைமாவது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வச்சு விளையாடி இருப்போம். Teddy bear? It's a Rubik cube. ஓகேங்களா? So Rubik cube சொல்றது வந்து பாத்தீங்கன்னா Girls toy ன்னு சொல்லப்போது அதுதான் மைண்டுக்கு வரும் as being it's girl. for everyone. Technically this is the second solvable toy in the world technically. And it's one of the most Rubik's சொல்ற ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. The most interesting puzzle. ஓகேங்களா? நீங்க இந்த ரூபிக் சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா டெக்னிக்கலி யூ ஆர் ஒன் among 0.02% of the entire audience in the world. சால்வ் பண்ணுவீங்களா? பர்ஃபெக்ட், நோ இஷ்யூஸ். மோனிஷா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரிதம் தான் ஓகேங்களா. ஒவ்வொரு கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரஸிங் ஒரு இமோஷன்ஸ் ஓகேங்களா. சின்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா? இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண போகிறீங்க ஓகேங்களா. அதான் என்னால பண்ண முடியும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸ் பண்ணுங்க. கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. எவ்வளோ நீங்கள் ஸ்லோவா ஓகேங்களா ஒன் பை ஒன்னா ஜஸ்ட் ட்ரை டு கம் அவுட் தி காம்பினேஷன். லெட் மீ டெல் யூ வெரி இன்ட்ரெஸ்டிங் அபவுட் தி ரூபிக் கியூப். ஒவ்வொரு டைமும் நீங்கள் ரூபிக் கியூப் மிக்ஸ் பண்ணுறப்ப உலகத்தில் ரூபிக் கியூபை சால்வ் பண்ணுறதுக்கும் அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கும் தெரியல 43 குவென்டாலியன் காம்பினேஷன்ஸ் இருக்கும். அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு அதுக்கு மீனிங் என்ன? மில்லியன் இல்லை ட்ரில்லியன் இல்லை, குவென்டாலியன். அதுக்கு மீனிங் என்னன்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப உலகத்தில் உங்களுக்கே தெரியாமல் ஒரு காம்பினேஷன் நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க. அந்த காம்பினேஷன் உலகத்தில் இருந்ததும் கிடையாது, இருக்க போகிறதும் கிடையாது ஓகேங்களா. இதை காம்பினேஷனோட ஈக்குவல் சொல்லணும் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா சாண்ட் மணியோட அந்த காம்பினேஷன் ரொம்ப அதிகம் ஓகேங்களா. அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்குது இந்த ரூபிக் கியூபுக்கு. உங்களுக்கு எப்போ போதும்னு தோணுதோ அப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கே டெட்லைன் மட்டும் தெளிவாக கொடுத்துட்டீங்க. You're done and let me know. Just give me some time. Okay. இதோட குரூப். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? யா. நீங்க தான் மிக்ஸ் பண்ணீங்க? யா. அப்போ சால்வ் பண்ணுங்க. Just kidding, okay. இது நடந்துக்கு தெரியுதா? Okay. மோனிஷா, there is everything is here for a reason. This is your combination, right? True. Why this combination? எல்லாத்துக்கும் இந்த உலகத்துல ஒரு ரீசன் இருக்கு. பிகாஸ் என்கிட்ட ஒரு ரூபிக் கியூப் இல்லை, 2 ரூபிக் கியூப் இருக்கு. இப்போ மட்டும் இதில் இருக்கிற ஒன் சைடும் அதில் இருக்கிற ஒன் சைடு மேட்ச் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? Wow, that will be more interesting. Crazy combination Crazy done by pizza. Monisha, right? Okay. Listen everybody. That's my நான் கூட Rubik எல்லா cube. It ஷேட்ஸும் was திருப்பி your பேக் டு entire ஸ்கொயர் time. ஒன் கொண்டு வருவீங்கன்னு நினைச்சேன். But this Listen. is like wow. This is your combination, right? Yeah. We should find this which one is which. Monisha, that's one Monisha. Oh my goodness. Wait. Not only one side. Wait. That's a second side shoe. கையை தொடாம எப்படி? Second side shoe. Third side shoe. Camera. Yeah. Fourth side. Fifth side. Sixth side. All is completely matched. Ooh. A loud of applause sound bites போட்டுருக்கேங்க மோனிஷாக்காக. Wow, Monisha. Technically வந்து பார்த்தீங்கன்னா this is your combination, right?
I try to solve this. Yeah. You want to see magical way? Yeah, I would love to. This is your combination, right? Okay, yeah. You're well mixed. Ready? Mm-hmm. Ready? Just Ready. imagine your clock here. Okay. Yeah. At 12 o'clock, 3, 6, 7. Mhm. Yeah. If you do this, yeah. And it's automatically solved like that, back in time. Wow. You can check this. It's a normal Rubik Cube, right, Monisha? Come on, it's normal. My goodness. This is so magical, really. Within a fraction of seconds. It happens. Really And nice. that's back to your back in time. Thank you so much, everybody. That's Kanan's show, man. ஸோ என்ன நேர்களே இன்னைக்கு நம்மளோட பாட்காஸ்ட் கண்ணன் த ஷோ மேனோட இருந்தது. கண்டிப்பாக ஐம் ஷோர் இட் வாஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ். அட் த சேம் டைம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை எடுத்து நம்மளே நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஊக்கமும் அண்ட் கான்ஃபிடென்ஸுமே எனக்கு இந்த பாட்காஸ்ட்டில் கிடச்சிது. உங்களுக்கும் அது கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாட் வர் யோர் டேக்அவேஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் என்னோட பாட்காஸ்ட்டில் யார் கெஸ்ட்டாக நான் கூப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வித் தட் நோட், திஸ் இஸ் யோர் ஹோஸ்ட் மோனிஷா சேங் யூ. டாடா பாய்.